கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? அந்த காலை வேளையில் கர்த்தரை நம்புகிறவர்களோட கையை நான் பார்க்கட்டுமா? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற நீங்கள் செழிப்பீர்கள். கர்த்தரை நம்புகிற நீங்கள் உயர்விலே இருப்பீர்கள். கர்த்தரை நம்புகிற நீங்கள் சாதிப்பீர்கள். கர்த்தரை நம்புகிற நீங்கள் வெற்றியாளர்களாக இருப்பீர்கள். கர்த்தரை நம்புகிற நீங்கள் ஜெயாலியாக இருப்பீர்கள். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏன் தெரியுமா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமா. கர்த்தரின் ஆசீர்வாதமே வெற்றியை கொண்டு வருகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஜெயத்தை கொண்டு வருகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே மாற்றத்தை கொண்டு வருகிறது. அவர் அதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட வேதனையை கூட்டுறது கிடையாது. நான் இயேசுவின் நாமத்தில் நம்ம சபையை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு வேதனை இருக்காது, தோல்வி இருக்காது, வியாதி இருக்காது, பலவீனம் இருக்காது, கடன் இருக்காது. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோர்வு இருக்காது, கலக்கங்கள் இருக்காது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் வெற்றியாளர்களாக இருப்பீர்கள், ஜெயமாய்ந்தவர்களாக இருப்பீர்கள், சாதிப்பவர்களாக இருப்பீர்கள். காரணம், கர்த்தரின் ஆசீர்வாதம் அது வேதனை தராது, அது வெற்றியை தரும், ஆசீர்வாதங்களை தரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பஞ்சத்திலும் ஜெயிப்பீர்கள். இந்த வேதம் அது தோல்வியுற்றவர்களை உருவாக்கிய ஒரு புஸ்தகம் அல்ல. ஆமென். உங்கள் கையில் இருக்கிற பைபிளை உயர்த்தி பிடிங்களேன். உங்கள் கையில் இருக்கிற பைபிளை உயர்த்தி பிடிச்சி சொல்லுங்கள், நான் கையில் வச்சிருக்கிற இந்த வேதாகமோ அது தோல்வியாளர்களை உருவாக்கிய புஸ்தகம் அல்ல, தரித்திரர்களை உருவாக்கிய புஸ்தகம் அல்ல, வியாதியஸ்தர்களை உருவாக்கிய புஸ்தகம் அல்ல, ஜெயித்தவர்களை உருவாக்கிய புஸ்தகம், வெற்றி சிறந்தவர்களை உருவாக்கிய புஸ்தகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் எல்லாரும் ஜெயிப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். நல்ல பிள்ளைகளுக்கு பேசலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிறது முழு குடும்பமுமே எடுத்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் தேவன் வெற்றியிலே தேவன் உங்களுக்கு மணிமுகுடமாய் சூட்ட போகிறார். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைங்க வெற்றியாக தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைங்க என்னவாக தான் இருக்கணும்? அவருடைய பிள்ளைங்க தோற்றதா ஒரு சரித்திரம் இருக்கக்கூடாது. அப்படியே தோல்வியின் வழியாக கடந்து போயிருந்தாலும் நம் தேவன் அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எங்கே ஹல்லேலூயா. வீழ்ச்சியையோ நெருக்கங்களையோ பாடுகளையோ துக்கங்களையோ தோல்விகளையோ பார்த்துட்டு ஆண்டவர் இதுதான்ப்பா உன்னை குறித்து பரலோக பிதாவோட சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு போனதா பைபிளில் சரித்திரமே கிடையாது. தேவனின் சித்தம் என்றைக்கும் நீங்கள் தோல்வி உருவது தேவன் சித்தம் அல்ல. ஆமென். ஒரு குருடன் கேட்குறான், உமக்கு சித்தமானால் என்ன ஆக்குங்க? ஆமென். அவன் கேட்டது என்னது? ஒரு சுகம். அவனுக்கு தேவை என்னது? இல்லை மகனே, நீ பிறந்ததிலிருந்தே குருடனாய் இருக்கிறாய், உன்னை தேவன் படைத்ததே இப்படிதான், இதுதான் உன்னுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய நோக்கம் உன்னை குறித்து, அதனால் நீ இப்படியே வாழ்ந்து சாவு அப்படிலாம் தேவன் சொல்லலை. பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அப்போ நான் நம்புகிறேன், சுகமாக்குவது தேவனுடைய சித்தம். சுகமாக்குவது தேவனுடைய சித்தம் என்றால் இன்றைய காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ வெற்றி பெறு. எனக்கு சித்தம் உண்டு, நீ உயர்வுக்கு செல். எனக்கு சித்தம் உண்டு, நீ ஒரு ஜெயலானனா எழுந்து நில். எனக்கு சித்தம் உண்டு, நீ ஆசீர்வாதமாய் இரு. எனக்கு சித்தம் உண்டு, நீ வெற்றியாளனாய் இரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன். தமிழ் பைபிளில் தப்பா போட்டாங்க. ஊழியக்காரரின் செழிப்பை விரும்புகிற தேவனா? ஊழியக்காரரின் வெற்றியை விரும்புகிற தேவனா? ஊழியக்காரன் வெற்றியை விரும்புகிறாருன்னா நீங்களாம் அவருடைய பிள்ளைகள். உங்க வெற்றி மேல பிதா ரொம்ப கரிசனையுடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? முடிந்ததில் துவக்கத்தை கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா. அப்பாவோட ரெக்கார்டில் ஃபெயிலியர்ன்ற ஒரு வேர்டு அவர் டிக்ஷனரியிலே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவனோட டிக்ஷனரியில் அகராதியில் தோல்வி, ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு டேர்மே கிடையாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவரை போன்றே, அவர் இருக்கிற வண்ணமாகவே உங்களை என்னை சிருஷ்டித்திருக்கிறார்னா இந்த காலையில் உறுதியாக ஒன்றை சொல்கிறேன், உங்கள் அகராதிலையும் தோல்வி என்கிற ஒன்று இருக்கக்கூடாது. உங்கள் அகராதிலையும் தோல்வி என்கிற ஒன்று இருக்காது. நீங்கள் ஜெயிப்பீர்கள், வாழ்வீர்கள், உயர்ந்திருப்பீர்கள், தலை சிறந்தவர்களாக இருப்பீர்கள், சாதிப்பீர்கள்.
சரித்திரம் படைப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 1:8 வாசிங்க. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆமென். தமிழ் வெர்ஷன் ரொம்ப நல்லா தான் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை விட்டுறாதேன்றார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அங்க என்ன சொல்ல வர்றாரு? அந்த நாட்கள்ல யோசுவா கையில இருந்தது என்ன மட்டும்தான்? நீ கையில் வச்சிருக்கிற பைபிள் இல்லை, மோசையின் மூலமா தேவன் கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகம். ஆமென். அப்ப இந்த நாள்ல எது? உயர்த்தி காட்டுங்க. நீங்க கையில வச்சிருக்கிற அந்த வேதாகமம் தான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கையில கொடுத்திருக்கிற புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். இதுல சொல்லி இருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ என்னவா இரு? கவனமா இரு. அதை நீ எப்பொழுது இரவும் பகலும் என்ன செஞ்சுக்கிட்டே இரு? அதுல என்ன போட்டு இருக்கோ அதை தியானிச்சுக்கிட்டே இரு. இதை நீ தியானிக்க பழகிட்ட அப்படின்னா, இரவும் பகலும் இதை பார்க்க பழகிட்டனா, கர்த்தர் சொல்றாரு, உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நீ. தமிழ் பைபிள்ல உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய்னு போட்டிருக்கு. ஆனா ஆங்கில வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, நீ வெற்றி பெறுவாய், செழிப்புடையவனாய் இருப்பாய்னு போட்டிருக்கு. நான் அதை இந்த திருவில்லியம் இருக்குல்ல, ஆர்சி பைபிள், அதில் கூட சரியாக மொழிபெயர்த்துருக்காங்க. அதில் கூட சரியாக டிரான்ஸ்லேஷன் இருக்கு. வாசிக்கிறேங்க கவனிங்க. இந்த திருச்சட்ட நூலை உன் முன் நின்று அகற்றாதே. ஆமென். பக்கலப்பா சொல்லுங்க, அகற்றாதே. ஹல்லேலூயா. இரவும் பகலும் இதை தியானம் செய்து இது எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. ஆமென். என்ன தெரியுமா போட்டிருக்கு? அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். பக்கலப்பா சொல்லுங்க, நீ செல்லும் இடமெல்லாம். பக்கல 4 பேரை தட்டி சொல்லுங்க, நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாய் ஒரு தீர்க்க தரிசன வாய்? உங்க வாயில தேவனுடைய வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. இயேசு பிதாவின் பிரசன்னத்திலே இருந்து பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஒழுங்கின்மையா இருந்த பூமியை பார்த்து இயேசு பேசிய போது ஒழுங்கடைந்தது. இருளா இருந்த பூமியை பார்த்து இயேசு பேசிய போது இருளிலே வெளிச்சம் வந்ததா இல்லையா? வெறுமை நிறைவாய் மாறியது. எத்தனை பேர் நம்புறீங்க இப்ப நீங்க பிதாவின் பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அன்றைக்கு அந்த குமாரன் பேசிய ஒரு புதிய பூமியை உண்டாக்க முடியுமானால், இன்றைக்கு பிதாவின் பிரசன்னத்திலே அமர்ந்து பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்கள் பேசும்போது, உங்கள் முன்பதாக இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் பேசும்போது, அவர்கள் வாழ்வு புதிதாய் மாறும் இயேசுவின் நாமத்திலே. உங்கள் உலகம் புதிதாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால. சத்தமர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பக்கத்துல பார்த்து தீர்க்கதரிசி மாதிரி சொல்லுங்க, நீ நலம் பெறுவாய், நீ வெற்றியாய் நீ இருப்பாய். சொல்லுங்க, நீ நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். சொல்லுங்க, இந்த பலவீனத்திலே நீ நலம் பெறுவாய், இந்த போராட்டத்திலே நீ நலம் பெறுவாய், இந்த பொருளாதார நெருக்கடியிலே நீ நலம் பெறுவாய், நீ வெற்றி காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோசுவா 1:8 வெற்றிக்கான கோட்பாடு என்னது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோட்பாடுகள் இருக்கு. இதை செய்யணும்னா இந்த ரூட் எடுத்தால் தான் செய்ய முடியும். ஆமென். இதை பண்ணாதான் கரெக்டாக அந்த சக்ஸஸ் என்ன பண்ணும் வரும் அப்படின்னு என்ன இருக்குது? கோட்பாடு இருக்கிறது. இப்போ எக்ஸாமுக்கு போறீங்க, கொஸ்டின் பேப்பரை பார்க்குறீங்க, படித்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாத்துக்கும் நீங்கள் வாயிலே பதில் சொல்லிட்டு இருந்தால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுமா? அங்கே நீங்கள் போய் இருக்கிறது என்ன? அதுக்கு உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எழுதுனாதான் அங்கே என்ன வரும்? அதில் நீங்கள் மார்க்கை பார்க்க முடியும். ஏன்? அப்போ எழுதுவது என்பது ஒரு கோட்பாடு. எக்ஸாமில் ஒரு கோட்பாடு என்னது? எழுதுறது. அதே போல வெற்றிக்கு தேவன் சொல்லுகிற ஒரு கோட்பாடை கவனியுங்கள். இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரிய வேண்டாம் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கென்று நான் கொடுத்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரிய வேணாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வேதத்திலே ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் ஏராளமான வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். சுகம் வேணுமா? அது சம்பந்தப்பட்ட ஏராளமான வாக்கு தத்தங்கள் இருக்கு. வெற்றி வேணுமா? அது சம்பந்தப்பட்ட ஏராளமான வாக்கு தத்தம் இருக்கு. ஞானம் வேணுமா? அது சம்பந்தப்பட்ட ஏராளமான வாக்கு தத்தம் இருக்கா இல்லையா?
கடல்ல இருந்து வெளியே வரணுமா, ஆசீர்வாதம் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்க வார்த்தை. குடும்பத்துக்குள்ள ஆரோக்கியம் வரணுமா, வார்த்தை இருக்கா இல்லையா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரிய வேணாம். அது நிறைவேற வரைக்கும் இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரிய வேணாம். அதுல நான் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய என்னவா இரு. இரவும் பகலும் அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில் நடக்க போகுது. என் சூழல் என்னவா இருந்தாலும், என் சூழல் எவ்வளவு எதிர்மறையானதா இருந்தாலும், அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் என் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற போகுதுன்னு அதை தியானிச்சுக்கிட்டே இரு. இதை நீ செய்ய மாத்திரம் பழகிட்டனா நீ நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நீ நலம் பெறுவாய், நீ வெற்றி காண்பாய். பல நேரத்தில் பிரச்சனைகள் நெருக்கும் போது, பாடுகள் நெருக்கும் போது தியானிக்க வேண்டியதை விட்டுட்டு தியானிக்க வேண்டாத தியானிக்க ஆரம்பிச்சிடுறோம் பாருங்க. ஹல்லேலூயா. இதுலேயும் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் யோசுவாவுக்கு பிரின்சிபலை தரதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இன்னொன்றையும் தேவன் தராரு. ஏன்னா சக்ஸஸ்க்கு இது ரெண்டும் முக்கியம். ஹல்லேலூயா. வெற்றிக்கு இது இரண்டும் அவசியம். அதிலே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1:5 வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் எனக்கு என்ன காட்டுதுன்னா, உறவை காட்டுகின்றது. என்னத்தை காட்டுகின்றது? என்ன உறவு? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல நீ யார் கூட நான் இருப்பேன் சொல்றாரு பாருங்க. நீ உயிரோடு இருக்கிற நாள்லாம் இந்த பூமியில கர்த்தர் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கையை தராரு பாருங்க. இந்த நாளில் இந்த காலையில அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். வெற்றிக்கு முதலாவது ஒரு நல்ல சிந்தனை தேவை. ஆமென். எப்படி இதை நான் எதிர்கொள்ள போறேன், என்ன நான் செய்ய போறேன், எப்படி நான் அதை தாண்டி வர போறேன், எப்படி இந்த என் குடும்ப காரியத்தில் ஒரு மாற்றத்தை நான் பார்க்க போறேன். பல நேரத்தில் இந்த கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் வர்றது காரணம் என்னன்னா, நம்ம கூட இருக்கிறவர் யாருன்னு நமக்கு தெரியல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இந்த காலையில ஒன்றை உங்கள் மனதில் பதித்து கொள்ளுங்கள். என்னன்னா, நான் இந்த பூமியில எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும், அத்தனை வருஷம் என் கூட ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க படிக்கிற எல்லாருக்கும், நான் படிக்கிற எல்லா மாணவர்களை பார்த்து சொல்றேன், உங்களோட ஒரு தேவன் இருக்கிறார். நீ ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் மட்டும் இல்லை, இந்த பூமியில நீ வாழ்ந்து முடிக்கிற நாள் வரைக்கும் அவர் உங்களோட தான் இருப்பார். இங்க இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிற, நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்களோடு கூட ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் ஒரு மனிதனோடு இருக்கும்போது அங்க தேவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள், உனக்கு எதிர்த்து ஒருவனும் நிற்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எது உன்னை எதிர்த்து நிற்க முடியாது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எது உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த தோல்வி உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த பலவீனமும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, எந்த போராட்டமும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. ஹல்லேலூயா. காரணம், அன்றைக்கு அவர் மோசையோடு இருந்தது போல, அன்றைக்கு அவர் ஆபிரகாமோடு இருந்தது போல, அன்றைக்கு அவர் தாவீதோடு இருந்தது போல, அன்றைக்கு அவர் ஈசாக்கு யோசேப்போடு இருந்தது போல, யாக்கோபோடு இருந்தது போல, ரூத்தோடு இருந்தது போல, எஸ்தரோடு இருந்தது போல, பேதுருவோடு இருந்தது போல, யோவானோடு இருந்தது போல, பவுலோடு இருந்தது போல, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களோடு கூட அவர் இருந்தது போல, இந்த நாள கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னோடு நான் இருக்கிறேன். உங்களோடு அவர் இருக்கிறார். You are not alone. நீங்கள் தனியா இல்லை, யாரும் இல்லாமல் நீங்கள் இல்லை. வெற்றி சிறக்க செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய அன்பு தொல்லை உங்களால் தாங்க முடியாது. ஆமென். நீங்களே போயா வெளியேன்னு சொன்னாலும் அவர் போக மாட்டார். ஏன் தெரியுமா? நான் உன்னை விட்டு போக மாட்டாருங்க. உங்களை விட்டு அவரால் போக முடியாதுங்க. ஏன்னா கடந்த 2-3 வாரம் முன்னாடி கேட்ட செய்தியின்படி நீங்க தாங்க ஒரு வீட்டை விட்டுட்டு எங்க போக போறாரு அவரு. எங்க சுத்தினாலும் கடைசியில் வீட்டுக்கு தாங்க வந்து சேர்ந்து ஆகணும். சதசவரத்தர் ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. என் அப்பாவுக்கு பல பிசினஸ் இருந்தாலும், கையை எடுத்து சொல்லுங்க, என் பரலோக தகப்பனுக்கு பல பிசினஸ் இருந்தாலும் அவர் கடைசியா வந்து சேர்ற இடம் நான்தான். 1000 பிசினஸ் இருந்தாலும் அவருக்கு முத ப்ரிஃபரன்ஸ் நான்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த
இந்த 5ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் ஒன்றை நமக்கு காட்டுகின்றது. என்னன்னா, 5ஆம் வசனம் உறவை காட்டுகின்றது, 8ஆம் வசனம் கோட்பாடை காட்டுகின்றது. ஹல்லேலூயா. யாருடைய வாழ்விலே தேவனோடு ஒரு உறவும் தேவன் தருகிற கோட்பாடுகளும் யாரின் வாழ்வில் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி சிறந்தவர்களாக இருப்பார்கள். கோட்பாடு மாத்திரம் இருந்தால் போதாது. ஆமென். என்ன மாத்திரம் இருந்தால் போதாது? கோட்பாடு மாத்திரம் இருந்தால் போதாது. அதே நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன், நான் தேவனோட இருக்கிறேன், நான் வந்து பாடுறேன், வெறும் ரிலேஷன்ஷிப் மட்டும் போதாது. ரிலேஷன்ஷிப் எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் நீங்கள் இருக்கிற அந்த உறவின் தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து செயல்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கோட்பாடுகள், ஒரு காரியத்தை இப்படி செய்யணும். சில பேருக்கு பாருங்களேன், எல்லா காரியத்தையும் எடுத்து எப்படி செய்யணுன்ற ஒரு அறிதல் இருக்கும், அதோடு செய்வீங்க, இருந்தாலும் அதில் ஃபெயிலியர் வந்துட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? தேவனோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்காது. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களுக்கு பழகாத வேலை அந்த வேலை கிடையாது. அந்த வேலையை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு திறமை இருக்குது, தாளந்து இருக்குது, அதை செய்ய வேண்டிய பிரகாரம் கரெக்டாக செய்கிறீங்க. இருந்தாலும் பிஸ்னஸில் ஒரு உயர்வு வர மாட்டேங்குது, தொழிலில் ஒரு முன்னேற்றம் வர மாட்டேங்குது, சரியான நேரத்தில் வேலை வந்து கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனோட இல்லை. ஹல்லேலூயா. உறவும் கோட்பாடும் யாருடைய வாழ்க்கையிலே ஒன்று கலந்து இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாய் நலம் பெறுவார்கள், வெற்றி காண்பார்கள். நான் சொல்கிறத நல்லா உள்ளே வாங்கி வச்சுக்கோங்க. திரும்பி சொல்கிறேன், தேவனோடு ஒரு உறவு. ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்துச்சிங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறேன், படிக்கணுன்றது கோட்பாடு. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அதனால் புக்கே திறக்காமல் போய் உட்காரு வேணா, கண்டிப்பாக ஃபெயில் தான் வாங்குவேன். ஹல்லேலூயா. படிக்கணுன்றது என்னது? கோட்பாடு. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முயற்சி எடுக்கணுன்றது என்னது? உன்னால் முடிஞ்சதை நீ கண்டிப்பாக என்ன செய்யணும்? செய்ய முடியாததை பற்றி கவலைப்படாதீங்க. 5 அப்பத்தை 2 மீனை வந்து 5000 பேருக்கு மாற்றுறது சீஷர்களால் செய்ய முடியாத காரியம். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொன்னார், போய் எல்லாரையும் லைன் பை லைன் உட்கார வைப்பான்னாரு. இது செய்ய முடியாத காரியமா? சொல்லுங்க. அப்போ பக்கலப்பா சொல்லுங்க, என்றைக்குமே ஆண்டவர் செய்ய முடியாததை உன் தலையில் கட்ட மாட்டார், செய்ய முடியறத தான் நம்ம தலையில் கட்டுவார். அவர் செய்ய சொல்றதை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்மால செய்ய முடியாததை அவர் செய்து முடிப்பாரு. காலைல எந்திரிச்சு 4 வாக்குத்தத்தத்தை தியானிக்க முடியுமா முடியாதா? ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 4 வாக்குத்தத்தத்தை தியானிக்க முடியுமா முடியாதா? இந்த வாக்குத்தத்தம் மூலம் தான் என் வாழ்க்கை இருக்க போகுதுன்னு சொல்ல முடியுமா முடியாதா? இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில் நிறைவேற போகுதுன்னு சொல்ல முடியுமா முடியாதா? உங்களால் அதை செய்ய முடியும்னா அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவரால் முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? உங்களுக்கு ஒன்று கடினமான வேலை தரல பாருங்க. ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தை கொடுத்து, இந்த வசனத்தின்படி தான் நீ இருக்கிற, என்ன பண்ணுவியே பண்ணிக்க, நீ உருளுவியோ பிறலுவியோ சுத்திவியோ கடை என்ன வேணா செஞ்சுக்க, ஆனால் இந்த வசனத்தின்படி உன் வாழ்க்கை இருக்கணும், இல்லைன்னா அவனை அடிச்சிருவேன், அப்படி சொல்லவே இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. வசனத்தை நீ நிறைவேற்றுன்னு வசனம் நிறைவேற டாஸ்கை கர்த்தர் நம்ம கையில் தரவே இல்லை பாருங்க. கர்த்தர் வசனத்தை கொடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்தை நீ தியானிச்சுட்டு மட்டும் இரு, அதை நான் நிறைவேற்றுறோம் வாழ்க்கையில்ன்றார் ஆண்டவர். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பக்கலப்பா சொல்லுங்க, வசனத்தை நிறைவேற்றுறது உங்க வேலை இல்லை, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை என்ன பண்ணி வெற்றி சிறக்க பண்ணினா, வெற்றியை யார் சிறக்க பண்றா? வெற்றி யார் சிறக்க பண்றா? சபையில நல்லா எல்லாம் வாயில திறந்து பேசணும், நல்லா ஜெயம் வேணும்னா இங்க பேசணும், உங்க ஜெய குரல் இங்க தொனிக்கட்டும். நான் சொல்லிட்டா இந்த வேதாகமம் எப்படிப்பட்ட வேதாகமம் தெரியுமா? இதை உயர்த்தி சொல்லுங்க, வின்னர்ஸ் மேனுவல். அல்லேலூயா. எழுதி வச்சுக்கோங்க, வின்னர்ஸ் மேனுவல். ஒரு ஃபோனை வாங்கினா, டிவியை வாங்கினா, என்னத்தை வாங்கினா அதில் கூட சேர்த்து என்னத்தை தராங்க? என்ன தராங்க? அந்த மேனுவல் புக்கை வாசிக்கும் போது தான் அதை எப்படி பயன்படுத்தணுன்றது உங்கள் வாழ்க்கையோட மேனுவலே இதுதான். வெற்றி சிறக்கிறதுக்கான மேனுவலே இதுதான். இதை எடுத்து வாசிச்சு பாருங்க, இதை சொல்லி இருக்கிறபடியெல்லாம் செஞ்சு பாருங்க, வெற்றி தப்பாது. நிச்சயம் நலம் பெறுவீர்கள், தோற்று போக மாட்டீர்கள், ஜெயம் பெற்றவர்களாய் நீங்கள் நிற்பீர்கள். சததேவத்தர் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கலப்பா சொல்லுங்க, உன் வேலையை நீ செய்ய. பக்கலப்பா சொல்லுங்க, உங்க வேலையை நீங்க செய்யுங்க. அது ஒன்றும் கடினமான வேலைலாம் இல்லை. சொல்லுங்க, அது ஒன்றும் கடினமான வேலைலாம் இல்லை. வசனத்தை தியானிக்க சொல்றாரு, வசனத்தை பேச சொல்றாரு, வசனத்தை நினைக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. நினைக்க முடியுமா முடியாதா? காலைல எழுந்தா 1/2 லிட்டர் பால் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஒரு வாரம் முடிவுக்கு வந்தால், ஐயோ இன்னைக்கு வந்து சண்டே கண்டிப்பாக போய் கறி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா?
அப்போ எல்லாருக்கும் நினைக்கக்கூடிய கிருபை இல்லை. எனக்கு வந்து யோசனையே கிடையாது, வீட்டுக்கு போனாலே அப்படியே மண்டலம் அப்படியே அடைச்சி போயிடுது. அப்படி யாராவது இருக்கீங்களா? வாங்க ஜெபம் பண்ணுவோம் நம்ம. அப்போ எல்லாருக்கும் நினைக்கக்கூடிய திறன் இருக்கிறது, தியானிக்கக்கூடிய திறன். என்ன தியானம்? நேற்று நைட்டு சீரியல் இதோட முடிஞ்சிச்சு, இன்னைக்கு ஒருவேளை அவன் குத்திடுவானோ, இல்லை பாதியிலே தொடரும்னு போட்டுருவானோ. அப்போ ஒன்றும் தியானிக்காத ஆட்கள் நம்ம ஒன்றும். ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்தில் சொல்லுங்க, எப்படி சீரியல் பார்த்து தியானிக்கிறியோ தியானிப்பதில் நம்ம எல்லாம் சிறந்து விளங்குகிறவர்கள். தெரியுமா உங்களுக்கு? தியானம்னா அது என்ன புது வார்த்தையா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. காலையில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிருப்பாங்க, அன்னைக்கு நாள் முழுக்க அது என்ன ஆகிட்டே இருக்கும், அதுதான் தியானம். அவங்க சொன்னது ஒரு தடவையாக இருந்தாலும் ரிப்பீட் மோடில் 100 தடவை மண்டை ஓட்டுது பாருங்க, அதுதான் தியானம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறை சொல்லியிருந்தாலும் அந்த ரிப்பீட் மோடில் 100 தடவை மண்டைக்குள்ள ஓட்டுறீங்க பாருங்க, இந்த வார்த்தையின்படியாக, இந்த வார்த்தையின்படியாக, இந்த வார்த்தையின்படியாக, அதுதான் தியானம். கிறிஸ்துவுக்குள் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவேன்னு ஒரு வார்த்தை இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை நிறைவேற வரைக்கும் மண்டல திரும்பி திரும்பி வெற்றியே 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 வெற்றியேன்னு ஓட்டுறீங்க பாருங்க, அதுதான் தியானம். இதை செய்ய முடியுமா? முடியாதா? இது ரொம்ப கடினமான காரியமா? அதனால தான் சொல்றேன், ஆண்டவர் என்றைக்கு, அதனால தான் ஏசப்பா சொல்றாரு, என்கிட்ட வா, நான் லெகுவான சுமையை அவன் மேல வைப்பேன்றார். என்னுடைய நுகம் அது என்னவா இருக்காது, என்னுடைய நுகம் பாரமா இருக்காதுப்பா, அது லெகுவா இருக்கும். நுகம்னு உடனே தயவுசெய்து ஏதோ தூக்கி நம்ம மேலே வைப்பார் நினச்சிக்காதீங்க. அந்த நாளில் நுகம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழிபெயர்ப்பிலே போதனை என்ற அர்த்தம். என்ன என்ற அர்த்தம்? டீச்சிங்னு அர்த்தம். அந்த நாட்களில் இருந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் எல்லாம் அவங்க டீச்சிங்லாம் ரொம்ப கடினமாக இருந்தது, ஜனங்கள் கையாளுவதற்கு மிக கடினமாக இருந்தது. ஆனால் இயேசு என்றைக்கு வந்தாரோ இவருடைய போதனைகள் மிக லெகுவாக இருந்தது. அது லெகுவாக இருந்தாலும் அதில் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருந்துச்சு, அதில் வெற்றி இருந்தது, அதில் ஜெயம் இருந்தது, அதில் ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. இந்த யோசுவா 1:5 என்ன சொல்றாரு பாருங்க, நீ உயிரோடு இருக்கிற எல்லா நாளளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், தேவன் வெற்றிக்கான ஏராளமான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கும் போது அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் அறியாமல் இருப்பதும், அந்த வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுதந்திரமாக்கி கொள்ளாமல் இருப்பதும், அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் தியானிக்காமல் இருப்பதே உங்கள் தோல்விக்கான காரணம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வியாதிக்கான காரணம் என்ன? வியாதிக்கான காரணம், ஜாய்ஸ் மேயருக்கு இன்னைக்கு வயசு 70க்கு மேலே தாண்டிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் அவர்கள் நின்று 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறாங்க. இன்றைக்கும் அவங்க நின்று எத்தனையோ கான்ஃபரன்ஸில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாங்க. சீக்ரெட் என்ன தெரியுமா? அவங்க ஒவ்வொரு நாள் காலையிலேயே அவங்க பெட்டை விட்டு இறங்குறப்ப 130 வாக்கு தத்தங்களை அவங்கள பார்த்து பேசிட்டு தான் இறங்குவாங்களாம் கீழே. தூங்கி எழுந்த உடனே 130 வாக்கு தத்தங்களை அவங்கள பார்த்து பேசுவாங்களாம். ஜாய்ஸ் மேயர், கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ இதுவாக தான் இருக்கிறாய், இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறபடி தான் உன்னுடைய வாழ்வு இருக்கும், இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறபடி தான் உன்னுடைய எதிர்காலம். அப்போ இன்னைக்கு என் தோல்விக்கு காரணம், என் வியாதிக்கு காரணம், என் தரித்திரத்துக்கு காரணம் எனக்கு வழி இல்லாமலாம் எனக்கு இல்லை, எனக்கு வழியை தேவன் கொடுத்துருந்தோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இதுக்கு பேர் என்னது? வின்னர்ஸ் மேனுவல். சொல்லுங்க, வின்னர்ஸ் மேனுவல். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மேனுவல் புக்கில் என்னென்ன இருக்கும்? மொதல் இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அப்புறம் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸை பற்றி இருக்கும், அப்புறம் அதாவது எங்கெங்கே மாட்டணும், என்னென்ன செய்யணும், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு இருக்கும். அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையோட முழு சரித்திரத்தையும் தேவன் இதில் வச்சிருக்கிறாரு. ஆதி தொடங்கி அந்த வரைக்கும் தேவன் என்னவா இருக்கணும்னு யோசிச்சு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாருங்க உங்கள் வாழ்க்கையை. ஹல்லேலூயா. வேதம் உங்களுக்கு என்னையும் பார்த்து இவ்வளோ பேசும்போது வாழ்க்கை இவ்வளோ தூரம் தான் இருக்குன்னா இன்னும் அந்த வார்த்தையை நம்ம அறிந்து கொள்ளலன்னு அர்த்தம். அதான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து அதை தியானித்து அதை நீங்கள் பேச 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 உங்கள் வாழ்வு மாறுவதை நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு உங்கள் மேல் சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். சத்தத்தை எடுத்து ஆமேன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 8:18 நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும்
சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும், இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும், அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு நம்புறீங்க? சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பாருங்க. வசனம் சொல்லுது, நானும். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே, சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். மீண்டும் இதை பேசலாமா? மீண்டும் பேசலாமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாய் இருக்கிற. இந்த வசனத்தை கொஞ்சம் மாத்தி பேசுவோம், சரியா? சொல்லுங்க, நானும் என் தகப்பனாகிய கர்த்தரும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற கர்த்தராலே. சொல்லுங்க, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற கர்த்தராலே இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே அடையாளங்களாகவும், தமிழ்நாட்டிலே, திருச்சி பட்டணத்திலே, இந்தியா தேசத்திலே, சொல்லுங்க, என் பிள்ளைகளும் நாங்களும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும், அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க போகிறோம். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சில பேர் கேட்கலாம், என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த வார்த்தையின்படி தான் இருக்கும். அல்லேலூயா. என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த வார்த்தையின்படி தான் இருக்க போகுது. இந்த வார்த்தையின்படி தான் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லியிருக்கோ அப்படிதான் என் வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, வார்த்தை மாறாது, ஆனா வார்த்தை உங்களை மாத்திடும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? மேபி இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் சூழல் எதிர்மறையானதாக இருந்தாலும் அந்த எதிர்மறையான சூழலையும் இந்த வசனத்திற்கு போல் மாற்றக்கூடிய வல்லமையை தேவன் இந்த வார்த்தைக்குள் வைத்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவும் அவர் உங்களுக்கு தருகிற கோட்பாடும் உங்கள் வாழ்விலை இணையும் போது வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அப்ப தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன வார்த்தையை கொடுத்திருக்கார் தெரியுமா? நானும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் உங்கள் பிள்ளைங்க எக்ஸாமுக்கு போகும்போது பெற்றோர்கள் அவங்க மேலே கையை வச்சு சொல்லுங்க, எங்களுக்குள் வாசமாக இருக்கிற கர்த்தராலே என் பிள்ளை அடையாளமாகவும் அற்புதமாகவும் அது படிக்கிற ஸ்கூலில் மாறும். என் பிள்ளை அடையாளமாகவும் அற்புதமாகவும் அது படிக்கிற காலேஜில் மாறும். என் பிள்ளை அடையாளமாகவும் அற்புதமாகவும் அது இருக்கிற இடத்துல மாறும். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் உங்கள் மேலே கைகளை வச்சு இப்போ சொல்லுங்க, எனக்குள் வாசமாக இருக்கிற கர்த்தராலே. உண்மையாக சொல்கிறேங்க, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்காருன்னா அந்த நீங்கள் போகிற இடம் உங்களால் அடையாளப்படுத்தப்படும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? சில நேரத்துக்கு உண்மையாக நான் நேற்று இந்த காரியங்களை தியானிக்கும் போது மலைச்சு போனேன். என்னென்னா, நம்ம சொல்கிறோம் இந்த நாள்லலாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு, எஜுகேஷன்லாம் ரொம்ப பாலிட்டிக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, கட்சி மாறினதுனால கிறிஸ்தவ பிள்ளைங்கள்லாம் முன்னேறி வர முடியல அப்படின்று அப்படி இப்படி நானும் பேசியிருக்கிறேன், இப்படி பேசுகிற சத்தத்தையும் அதிகமாக கேட்டிருக்கிறேன். ஆனால் நேற்று ஒரு காரியத்தை வாசிக்கும் போது தானியேல் நாட்களில் 4 ராஜா மாறினாங்களாம். எத்தனை ராஜா? 4 ராஜானா 4 ராஜ்யம் மாறி இருக்கு. 4 ராஜ்யம் மாறினாலும் அங்கே தானியேல் மாறல. வசனம் சொல்லுது தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கட்சி மாறுறதுனால உங்கள் பிள்ளை வாழ்க்கை பாதிக்கப்பட போகிறது கிடையாது. கட்சி மாறுறதுனால உங்கள் எதிர்காலம் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. சில பேர் சொல்லுவோம், இப்போ முன்னாடி அந்த மேனேஜர் இருந்த வரைக்கும் நல்லா சம்பளம் கிடச்சிட்டு இருந்துச்சு, வேலை நல்லா கிடச்சிட்டு இருந்துச்சு, இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்ததுலேருந்து ரொம்ப டார்ச்சராக இருக்குது. நான் சொல்கிறேன், மேனேஜர் மாறுறது பிரச்சனை இல்லை, பாஸ் மாறுறது பிரச்சனை இல்லை, கட்சி மாறுறது பிரச்சனை இல்லை, எஜுகேஷன் சிஸ்டம் மாறுறது பிரச்சனை இல்லை, ஸ்கூல் மாறாததெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களோட தேவன் இருப்பார் ஆனால், உங்கள் பிள்ளைகளோட தேவன் இருப்பார் ஆனால். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? உங்களோட தேவன் இருப்பார்னா, உங்க பிள்ளைகளோடு கூட தேவன் இருப்பார்னா, நீங்கள் செய்கிற சகலவற்றிலும் வெற்றிகளை காண்பீர்கள். உங்கள் காரியம் ஜெயமா இருக்கும்.
வெளிப்பாடு கண்ணை திறந்துட்டோம். வெளிப்பாடு கண்ணை திறந்துட்டோம். இனி இந்த உலகத்தான் சாக்கு போக்கு சொல்ற மாதிரி. ஆமென். வார்த்தையை அறியாதவங்க சாக்கு போக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன தெரியாதவங்க, சத்தியத்தை அறியாதவங்க என்னத்தை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இல்ல கட்சி மாறினதுனால, ஆட்சி மாறினதுனால இந்த ஆளு மேல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நல்ல காரியம் நடக்கணும் சரித்திரமே இல்ல. இந்த டயலாக்லாம் நீங்க பேசவே கூடாது. விழுந்து போன சபை பேசுற டயலாக் அதெல்லாம். ஆனா கிறிஸ்துவ உடைய சபை பேசுறோம். எத்தனை எதிரிகள் வந்தாலும் யோசுவா 1:5 வாச்சமே, உனக்கு எதிர்த்து நிற்பவன் ஒருவனும் இல்லை. காரணம், உன்னை விட்டு விலகாதவராய், உன்னை கைவிடாதவராய், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர் உன்னோடு இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு ராஜா இல்ல, 4 ராஜா மாறினாலும் தானியேல் இருந்த பொசிஷன்ல தான் இருக்கிறார். தானியேல் பொசிஷனுக்கு தடை வரவே இல்லை. அதாவது இப்ப ஆட்சி மாறும்போது நடக்கிறது என்ன தெரியுமா? ஆட்சியில ஒருத்தர் டிஎஸ்பியா இருந்திருப்பாரு, ஒருத்தர் வந்து ஐபிஎஸ்ஆ இருந்திருப்பாரு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐயா இருந்திருப்பாரு, எல்லாம் இன்ஸ்பெக்டரா இருந்திருப்பாரு, எல்லாம் இருப்பாரு. ஆட்சி மாறும்போது என்ன தெரியுமா நடக்கும்? இவங்களும் வேலையும் மாறிடும். ஒன்று தூக்கி வேற எங்கேயாவது போஸ்டிங்கை போட்டுருவாங்க, இல்லைன்னா அங்கே இருக்கிற ஆளை என்ன பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆட்சியும் வரும்போது அந்த ஆட்சி தனக்கு சாதகமானவர்களை என்ன பண்ணி வச்சுக்கும், மேல அதிகாரங்களில் வச்சிரும். நல்லா கவனிச்சு பாருங்க. தானியேல் 4 ராஜா மாறினாலும் 4 ராஜா வச்சதும் தானியேல தான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. மாறுதா இல்லையா? ஆட்சி மாறினாலே மேல இருக்க பொசிஷன் எல்லாம் என்ன ஆயிடுது, தங்களுக்கு சாதகமானவர்களை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனா இப்ப 4 தடவை ஆட்சி மாறுது. 4 தடவை ஆட்சி மாறினாலும் தானியேல் பொசிஷன் மாறவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? சீக்கிரட், தானியேலோடு தேவன் இருந்தார். தானியேலோடு தேவன் இருந்தாரு. உங்க கூட தேவன் இருப்பாருன்னா உங்க பொசிஷன் மாறவே மாறாது. நீங்க கீழே போகவே மாட்டீங்க. வேலை இல்லாம இருக்கிறவங்க இருக்காதுன்ற இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. 365 நாளும் சம்பாத்தியத்திற்கான வழியை தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். 365 நாட்களும் வெற்றிக்கான வழியை தேவன் உண்டு பண்ணுவார். 365 நாட்கள் நீங்கள் செலுத்திக் கொண்டே இருப்பீர்கள், கனி கொடுத்து கொண்டே இருப்பீர்கள், வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். காரணம், வேதம் நமக்கு காட்டுற ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் தெரியுமா? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஒரு மனிதனோடு தேவன் இருக்கும்போது அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும் என்றால், இயேசுவின் நாமத்தில் சொல்ற இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு, மன்னிக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு, நீதியாக்கப்பட்டு, குமாரனின் ஆவியை அளவில்லாமல் பெற்றிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அவர் உங்களுக்குள் இருப்பதினால், அவர் உங்களுக்குள் இருப்பதினால், விசுவாசிக்கிற பிள்ளைங்க இதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தாவீது நாளுக்கு நாள்னா நீங்க நொடிக்கு நொடி வளருவீர்கள், நொடிக்கு நொடி செழிப்பீர்கள், நொடிக்கு நொடி முன்னேறுவீர்கள், நொடிக்கு நொடி வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உபாகமம் 15:16 அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுவோம், உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். ஹல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தர், அப்ப அவர் எப்படி சொல்றாரோ அப்படிதான் அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கிறான்றது முதல் உங்களுக்கு தெரியணும். வெற்றிக்கு அடித்தளமே கர்த்தருடைய, பக்கத்துல பசங்க, வெற்றிக்கு அடித்தளமே கர்த்தருடைய பக்கல். அதாவது தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அற்புதத்தை காத்துட்டு இருக்காதீங்க, அது புறஜாதிக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இந்த பைபிள் வந்து, அதாவது சைனீஸ்ல வந்து ஒரு லா சொல்லுவாங்க. சைனாக்காரன் ஒரு லா சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, உன்கிட்ட ஒருத்தன் பசின்னு வந்தானா அவனுக்கு முத நாள் மட்டும் மீன் வறுத்து கொடு. என்ன பண்ணி கொடு? முத நாள் மட்டும் அவனுக்கு மீன் வறுத்து கொடுத்து அவன் வயிறு என்ன பண்ணிடு, திருப்தி ஆக்கிடு. திருப்பி அடுத்த நாள் வந்து அவனுக்கு மீன் வறுத்து கொடுக்காத, மாறா அவனை பிடிச்சிட்டு மீன் பிடிக்கிற இடத்துக்கு கூட்டு போன்றாங்க. எங்க கூட்டு போயிடு? மீன் பிடிக்கிறதுக்கு கூட்டு போயிடு. ஏன்னா அவனுக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துட்டேன்னா அதுக்கு பிறகு அவன் வந்து பசியில இருக்க மாட்டான், அவன் தான் வயிற்றையும் திருப்தி பண்ணிப்பான். அவன் உன்ட்ட தேடி வந்தது போல அவன்கிட்ட யாரும் தேடி வராங்களோ அவனுக்கு அவன் உணவளிக்கிறவனா மாறிடுவான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடி ஒரு முறை வந்தீங்க, அற்புதத்தை செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா? திருப்பி ஆண்டவரே அந்த இடத்துல தேவன் இருக்க விரும்பல, தேவன் நம்ம கையில மீன் பிடிக்க எப்படின்னு இது கொடுத்துருக்கிறாரு. உயர்த்தி சொல்லுங்க, வின்னர்ஸ் மேனுவலை தேவன் கையில கொடுத்துருக்கிறாரு. மீன் பிடிக்கிறது எப்படின்ற புத்தகத்தை கையில கொடுத்துருக்கிறாரு. வெற்றி பெறுவது எப்படின்ற புத்தகத்தை தேவன் கையில கொடுத்துருக்கிறார். ஜெயம் பெறுவது எப்படின்ற புத்தகத்தை தேவன் கையில கொடுத்துருக்கிறார். சாதிப்பது எப்படின்ற புத்தகத்தை தேவன் கையில கொடுத்துருக்கிறார்.
இந்த புத்தகத்தை நீ பயன்படுத்தும் போது நான் சொல்லுகிறேன், நீங்களும் பிழைப்பீர்கள், பிழைப்பற்றவர்களை பிழைக்க வைப்பீர்கள், நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், ஆசீர்வாதம் இல்லாதவர்களை ஆசீர்வதிப்பீர்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நீங்களும் சுகமா இருப்பீங்க, சுகம் இல்லாதவனுக்கு சுகத்தை கொடுப்பீங்க, நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, பணம் தேவைப்படுறவனுக்கு கடனை திருப்பி கேட்காம கடனை கொடுப்பீங்க. ஏன்னா அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. உபாகமம் 15:6 பாருங்க. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், அங்க வசனம் சொல்லுது, அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ அநேகம் ஜாதிகளுக்கு என்னத்தை கொடுத்துருவியா? கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா. கடன் வாங்குவதில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க இது. நீ அநேக ஜனங்களுக்கு என்னத்தை கொடுப்ப? கடன் கொடுப்பாய். ஆனா திருப்பி ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களை அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு போய் வைக்கும். திருப்பி வாங்குற கடனை கொடுக்க வைக்காது. திருப்பி வாங்குற கடனை கொடுக்கறது உலகம், திருப்பி வாங்காத கடனை கொடுக்கறது தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு நாமத்திலே என் சபை அப்படிப்பட்ட சபையா மாறுவதா? ஹல்லேலூயா. யாராலங்க கடன் கொடுக்க முடியும்? யாரால கடன் கொடுக்க முடியும்? எதுக்கு இந்த கேள்வியெல்லாம்? இருக்கிற கடன் அடைஞ்சாலே போதும் அப்படின்றீங்களா? தேவ பிரச்சனத்திலே அமர்ந்து தேவனை போல நீங்கள் பேச 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 தேவகரமான காரியங்கள் உங்கள் வாழ்வை சுற்றி நடப்பதை பார்ப்பீர்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அவரை போல இருக்கீங்க, அவராகவே இருக்கிறீங்கன்னா அவரை போல பேசணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அவரை போல உங்களுக்கு பேச தெரியலன்னா எப்படி பேசணும்னு கர்த்தர் வார்த்தையை கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்க வாசிக்கிறீங்களே வசனம், அந்த வசனம் எல்லாம் தேவனுடைய வாய்மொழி. ஹல்லேலூயா. அதெல்லாம் யாருடைய வாய்மொழி? அதெல்லாம் தேவன் பேசுகிற வார்த்தைகள். அதனால தான் சொல்றேன், அந்த வார்த்தையை எடுத்து ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை பேச முடியுமோ என்ன பண்ணுங்க, நீங்க பேச பேச உங்க உலகம் மாறுறதை பார்க்க தொடங்குவீங்க. உங்களுக்கென்று பணிவிடை செய்ய தேவன் லட்சாதிபதியான தூதர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்களை வெற்றி சிறக்க பண்ண தூதர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறார்கள். உங்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே ராஜ்யம் மாறிட்டீங்க. ஆமென். இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருக்கட்டும். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே என்ன மாறிடுச்சு? அன்னைக்கே யூ ஆர் இன்டு சம் another kingdom. நீங்க வேற ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க. அது என்ன ராஜ்யம்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்த நீங்க மனுஷ உதவியெல்லாம் தேடிட்டு இருக்காதீங்க. இந்த ராஜ்யத்துல வந்த நீங்க அவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் கைப்பிடிச்சு பாருங்க. இந்த ராஜ்யத்துல உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்குனே அவர் தூதர்களை ஏற்படுத்தி வைத்து இருக்கிறார். இந்த ராஜ்யத்துல உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்குனே அவர் தூதர்களை ஏற்படுத்தி வைத்து இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை வெற்றி சிறக்க பண்றதுக்குனே ஆண்டவர் ஏஞ்சல்ஸை கொடுத்து இருக்கிறார். நீ எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழையும் போது தனியா நுழையல, தேவ தூதனோட தான் நீ நுழையிற. ஹல்லேலூயா. நீ வேலையில கால் எடுத்து வைக்கும் போது இங்க தனியாளா நுழையல, தேவ தூதர்களோடு தான் நீங்க போறீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியில சொல்றாங்க, ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ்ல சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் மினிமமா பரலோகம் 2 தூதரை அலாட் பண்ணியிருக்கான். எப்படி இந்த பூமியில ஒவ்வொரு அதிகாரிகளோட அந்த எண்ணிக்கை அதிகாரங்கள் கூட கூட அவங்களுக்கு பின்னாடி அந்த சேனை கூட்டிகிட்டே போகுமோ? ஆகுமா ஆகாதா? ஒரு இன்ஸ்பெக்டருக்கு 2 போலீஸ் இருப்பாங்க, அடுத்தது டிஎஸ்பிக்கு 4, 5 இப்படி அந்த ஹையர் கிரேடு போக 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 பின்னாடி இருக்கிற ஆட்கள் என்ன ஆகிட்டே இருப்பாங்க? பாதுகாக்கிற ஆட்கள், பணிவிடை செய்கிற ஆட்கள் அதிகமாகிக் கொண்டே இருப்பாங்க. கிங்டம்லையும் அப்படிதானா? ஆக்சுவலி கிங்டம்ல அப்படி இல்லை, கிங்டம்ல அப்படி இருக்கிறதுனால தான் அது இங்கே அப்படி இருந்துட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கிறதுனால தான் இங்கே என்ன ஆகிட்டு இருக்குது. அப்படின்னு என்ன சொல்ல வரேன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் வளர வளர தேவ தூதர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் முதிர்ச்சி அடைய தேவ தூதர்கள் என்ன ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் கவனிங்க, யோசபாத்தின் நாட்களில் ஒரு தூதன் தான் இறங்கி வந்தான். அல்லேலூயா. எத்தனை தூதன் தான் இறங்கி வந்தான்? ஒரே தூதன் தான் முழு பாளையத்தையுமே என்ன ஆக்கி போட்டான். வசனம் சொல்லு, முழு பேரையுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டு போயிட்டான். ஒரு தூதனுக்கே அவ்வளோ பவர் இருக்குன்னா, நான் உறுதியாக சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 2 தூதர்கள் இருக்கிறார்கள். ஆமென். யூ ஆல் ஹேவ் ஏஞ்சல்ஸ் வித்தின் யூ. உங்களோடு கூட தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் தனியே இல்லை. நீங்கள் எங்கே சென்றாலும் அவர்கள், அதாவது தேவ தூதர்களை கூட அவர் ஏன் கொடுத்துருக்காராம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய
அப்ப அவங்க எதை கேட்கறது தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? எதை கேட்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க நினைச்சதுபடி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா, எப்போ கர்த்தருடைய வார்த்தை வருதோ அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை வராத வரைக்கும் அவங்க சும்மாவே கூட நிற்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு வேலை கொடுக்கறதே என்னதுதான்? அவங்களுக்கு வேலை கொடுக்கறதே என்னதுதான்? ஒரு தேவ பிள்ளைய காலையில் எந்திரிச்சு உட்காந்து, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீ வற்றாத நீர் ஊற்ற போலவும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அவங்களாம் எந்திரிச்சு நின்றுவாங்க. என்னத்தரா நிறைவேற்றணும்? வசனம் வருது, என்ன வருது? வார்த்தை வருது. உங்க வார்த்தைக்கு தான் தேவ தூதர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் சத்தத்துக்கு தான் தேவ தூதர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதே உங்க வாய் தான். நீங்க எதுவும் செய்ய தேவையில்ல. ஆண்டு பாருங்க, யுத்தத்தில் என்ன சொல்றாருன்னா, நீ சும்மா இருன்றாரு. என்னன்றாரு? அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, சும்மா இருக்க சொல்ல, நீ சும்மா இருந்து நான் தேவன்றதை என்ன பண்ணிட்டே இரு, அறிந்துகிட்டே இரு. அப்படின்னு என்ன? இந்த வார்த்தை தான் என் தேவன் என் வாழ்விற்கு வைத்திருக்கிற சித்தம். இந்த வார்த்தை தான் என் வாழ்விற்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம். இந்த வார்த்தையின்படி தான் என் வாழ்வு இருக்க போகின்றது. சும்மா இருந்து இதை ஒவ்வொரு நாளும் அறிஞ்சுக்கிட்டு இருந்தாலே சுற்றி இருக்கிற தேவ தூதர்கள் அந்த வார்த்தை உங்கள் வாழ்விலே நிறைவேற்றி முடித்து விடுவார்களா? ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் சொன்னபடியே ஆசீர்வதிக்கிறவர். பக்கத்துல பா சொல்லுங்க, சொன்னபடியே ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, சொன்னபடியே ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே, எனக்கு சொன்னதை. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பாட்டை உணர்ந்து சொல்லுங்களேன், நெஞ்சதை கை வச்சு சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே. மீண்டுமா சொல்லுங்க, சொன்னதை என்னை கைவிடவே. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்கன்னா உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், நீங்கள் கடன் கொடுப்பீர்கள், நீங்கள் வியாதியில் இருக்க மாட்டீர்கள், நீங்கள் சுகத்தை கொடுப்பீர்கள், நீங்கள் தோல்வியாய் இருக்க மாட்டீர்கள், நீங்கள் வெற்றி உள்ளவராய் இருப்பீர்கள். அவர் சொன்ன வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பதினால் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் எல்லா பதிலும் ஜெயம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. வெற்றி தாங்க தேவனுக்கு மகிமையை கொண்டு வர முடியும். ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் போய் ஏதோ உங்களுக்கு முடியாமல் போய் படுத்துட்டீங்க. பக்கத்தில் இருக்கவங்க உங்களை பார்த்து கேட்குறாங்க, என்னங்க உங்களுக்கு ஏங்க அந்த பிரச்சனை, இத்தனை நாளாக பெட்லேயே இருக்கிறீங்க? தேவனுடைய சித்தங்க. சொல்லி தான் பாருங்களேன். உடனே அவங்க உங்களை பார்த்து, அடுத்த வாரமும் நானும் சர்ச்சுக்கு வந்துடுறேன் அப்படின்னாங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. அப்போ என்றைக்கும் வியாதியோ தோல்வியோ மரணமோ துக்கமோ அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்க்கறது? கையை உயர்த்தி இப்படி ஒரு டயலாக் கொடுங்க, ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி தேவையில்ல, ஆனால் உங்களுக்கு மகிமை வரணும்ல. மேட்ரு அவர் மேலே கவுத்து விட்டுருவோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கையில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு காசு தேவையில்ல, எனக்கு நல்ல வீடு தேவையில்ல, எனக்கு நல்ல வாகனம்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஆண்டவரே உங்களுக்கு மகிமை உண்டாகும்படி நல்ல வாகனம் வருவதாக. சொல்லுங்க, உங்களுக்கு மகிமை உண்டாகும்படி நல்ல வீடிலே நல்ல புது வீட்டை தேவன் கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வின்னர்ஸ் மேனுவலை கைவிட சொல்லுங்க, ஆண்டவரே வின்னர்ஸ் மேனுவலை கையில் வச்சுக்கிட்டு வாடகை வீட்டில் இருந்தேன்னா, ஆண்டவரே உங்களுக்கு தான் ஆண்டவரே மகிமை கெட்டு போகும். எங்க டாடி கிட்ட இப்படி பேச கத்துக்கணுங்க. நான் சொல்லிட்டா ஆண்டவர் ரொம்ப வீக்கு. ஹல்லேலூயா. ஏசப்பா ரொம்ப வீக்கு, உண்மையாலுமே ரொம்ப வீக்கு. உங்களை காட்டில அவர் வீக்கு. என்னன்னு வந்துச்சுன்னா தெரியுமா, நீங்க வந்துருச்சுன்னா அவர் வீக்கு. புரியல நல்ல பேருக்கு. நீங்க போய் அவர் முன்னாடி நின்ட்டீங்கன்னா அது வரைக்கும் அவர் எவ்வளோ வீர வசனம் பேசி இப்படி நடந்தாலும் உங்களை பார்த்தா அப்படியே. இதெல்லாம் நான் என் அப்பாவோட பேசுற காதல் மொழி. நான் தேவ பிரசங்க போய் சொல்லுவேன், உங்களுக்கு வீக்னஸ் என்ன ஆதான்னுவேன். யாருக்கு?
போல்டா தேவ பிரசன்னு சொல்றேன், என் அப்பாவுக்கு வீக்னஸே நான் தான். என் மூஞ்ச பார்த்தா அவரால் வேற மேட்ரு யோசிக்க முடியாது, அவரால் வேற காரியத்தை சிந்திக்க முடியாது. நான் கண்ணீர் விட்டா அவரால் தாங்க முடியாது. என் அப்பாவோட வீக்னஸ் நான் தான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பக்கத்துல தண்ணி சொல்லுங்க, பரலோக தகப்பனுடைய வீக்னஸே நீங்க தாங்க, நீங்க தாங்க. எந்த அளவுக்கு வீக்கு தெரியுமா? நினைச்சு பாருங்க, யாராவது சொந்த பிள்ளையவே சொந்த குமாரனை போய் தருவாங்களா? அப்படி தந்திருக்காருன்னா என்ன, உங்க பாசம் அவர் கண்ணை அடைச்சிருச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? உங்க பாசம், உங்க முகம், அவர் மூஞ்ச தாங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுக்க ஆயத்தமான இருப்பாங்க. அங்க தெரிஞ்சுக்கோங்க அப்பாவோட வீக்னஸ். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்துலேயும் அவர் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, என்கிட்ட எங்கள் அப்பா வீக்கு தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா என்னை அவ்வளவாய் அவர் நேசிக்கிறார், என்னை அவ்வளவாய் அவர் நேசிக்கிறார். இந்த வசனத்தை நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு மகிமை வேறு எதாலையும் உண்டாக முடியாது. அது உண்டாகணும்னா அது உங்களாலையும் என்னாலையும் மட்டும்தான் என்ன ஆக முடியும்? உண்டாக முடியும். அங்கே வசனத்தை பாருங்க, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும். அப்ப தேவனுடைய வாக்கு தத்தத்தில் ஒரு வாக்கு தத்தம் தான் ஏசாயா 8:18, நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளைகளும் என் சேனையின் கர்த்தராலே இந்த இந்தியா தேசத்திலே, இந்த திருச்சி பட்டணத்திலே, இந்த தமிழ்நாட்டிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம். எதற்கென்றால் எங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. ஏசாயா 8:18, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்ற ஆமென் என்ற இருக்கிறது. தலைக்கு மேல கைகளை தட்டி சொல்லுங்க, ஆமென் என்ற ஆமென் என்ற. ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர சொல்லுங்க, செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. உங்க பக்கத்துல பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா தட்டி கொடுத்து அவங்களையும் பிரசன்ஸ் என்ஜாய் பண்ண வைங்க. நீங்க கையை தூக்கினா அவங்களையும் கையை தூக்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. காட்ஸ் பிரசன்ஸை எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணணும். எல்லாரும், எல்லா பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கைகளை உயர்த்தி, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, சொல்லுவீங்களா? தலை நிமிர பாடுங்க, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர சத்தமா சத்தமா செய்பவர் நீரே, தலை நிமிர தலை நிமிர. இந்த வார்த்தையை பாடும்போது உண்மையா உள்ளத்திலிருந்து உணர்ந்து பாடுறீங்களா? உணர்ந்து பாடுறீங்களா? இயேசுவின் நாமத்தில் உங்க தலை நிமிரும். உங்க தலை நிமிர்ந்து தான் இருக்கணும். அது நிமிர்ந்து இருந்தாதான் தேவனுக்கு மகிமை. அது நிமிர்ந்து இருந்தாதான் தேவனுக்கு மகிமை. நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. பக்கல பார்த்ததுக்கு கூப்பிடுங்க, பிரதர் மிராக்கிள். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலில் என்னவா இருப்போன்னு போட்டிருக்கு, அற்புதமா இருப்போன்னு போட்டிருக்கா இல்லையா? அற்புத குடும்பம் நீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அற்புத சாமி உங்களோட இருக்கிறார். பக்கல பார்த்து சொல்லுங்க, அற்புத குடும்பம் நீங்க. ஏன்னா என்ன சாமி, என்ன சாமி, அவர் என் பக்கத்து வீட்டு அல்ல, அவரு சொல்லல, அற்புதங்களை செய்கிற சாமியை சொல்றேன், அதிசயங்களை செய்கிறவரை நான் சொல்றேன். அவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறாரு. இதெல்லாம் சரி, ஆனா என் வாழ்க்கையில் அப்படியே தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்குதே அப்படின்றீங்களா? நான் சொல்றேன், God's delays are not God's denial. Hallelujah. God's delays are not God's denial.
தேவனின் தாமதங்கள் தேவனின் மறுப்பு அல்ல. ஒரு காரியத்தை தேவன் தாமதிக்கிறார், தேவன் அதை மறுக்கிறார் என்று அல்ல. ஆபகுக் 2:3 சொல்லுது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும். கடைசியாக சொல்லுது, அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் குறித்த காலத்துக்கு பின்னாடி அது தாமதிக்காது. ஹல்லேலூயா. இதுவரை அது தாமதிச்சிட்டு இருந்தாலும் அது தாமதம் இல்லை, தேவனின் குறித்த காலம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? விசுவாசி நீங்க இப்படி தாங்க பேசணும். தாமதிச்சிட்டே போகுது. நான் சொல்லிட்டேன், பைபிள் இருக்கிற போன வாரம் எஸ்ஐகே அங்கிளோட ஒரு மெசேஜ் நாங்கள் கேட்டுருந்தோம். சும்மா ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் கேட்டேன். பைபிள் இருக்கிற ப்ரெஷியஸ் மேட்டர்லாம் லேட்டாக தான் வந்துச்சான். ஹல்லேலூயா. பைபிள் இருக்கிற விளையாடப்பட்ட காரியங்களெல்லாம் எப்படி தான் வந்துச்சான்? அது லேட்டாக தான் வந்துச்சு. ஆபிரகாமுக்கு பிள்ளை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம நினைக்கிறது லேட்டாக வந்துச்சுன்னு, லேட்டாக வரல, அவர் குறித்த காலத்தில் வந்துச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உலகத்துக்கு அது டிலே, உங்களுக்கு அது காத்திருப்பினால். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். சில காரியங்களை என் வெற்றி அப்படியே தூரமாக நிற்கிற மாதிரி இருக்கே, என் ஜெயம் தூரமாக நிற்கிற மாதிரி இருக்கே, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் மாறுமா மாறாதா, ரொம்ப தாமதமாக இருந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, தாமதமாக இருப்பதனால் கர்த்தர் அந்த காரியத்தை சந்திக்காமல் விட்டார், அதை மறுத்து விட்டார் என்று இல்லை. குறித்த காலத்திற்கு உங்கள் வாழ்க்கைக்கான உயர்வு வைக்கப்பட்டு இருக்கிறது. குறித்த காலத்திற்கான உங்கள் ஜெயம் வைக்கப்பட்டு இருக்கிறது. குறித்த காலத்திற்கான நன்மை உங்கள் வாழ்க்கைக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. குறித்த காலத்திற்கான உயர்வு உங்கள் வாழ்க்கைக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு. உன் உயர்வு நிச்சயமாய் வரும், உன் பெருக்கம் நிச்சயமாய் வரும், உன் ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும், உன் பலன் நிச்சயமாய் உனக்கு வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நிச்சயமா அது வருங்க. அவங்கள பார்த்து சொல்றேன், ரிலை ஆன் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா ஏசாயாவின் புத்தகம் 55:11 சொல்றாரு, என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அப்படியே இருக்கும், அது வெறுமே இடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து அனுப்பின காரியமா அது என்ன பண்ணியே தீரும், வாய்க்கும். இப்ப நான் சொல்றேன், அந்த வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கு வெறுமையை போகாது, அது அனுப்பின காரியமே அது வாய்க்கும். பக்கத்துல பா சொல்லுங்க, அது அனுப்பின காரியமே அது வாய்க்கும், அது அனுப்பின காரியமே இது வாய்க்கும். கர்த்தரும் சொல்லுங்க, கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தையும் உங்க வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் அந்த வார்த்தையும் வெறுமையா போகாது. கர்த்தரும் உங்களை விட்டு போக மாட்டார். இந்த நாளில் ஒரே ஒரு நம்பிக்கையை தான் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் வைத்து அனுப்ப ஆசைப்படுறேன். என்ன நம்பிக்கைன்னா, உங்கள் கூடயே தாங்க அவர் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இந்த ஒரு சிம்பிள் ஃபெய்த்தை உங்களுக்குள்ளே டெவலப் பண்ணிக்கோங்க. எங்கே போனாலும் என் கூட யார் இருக்கா? தாவீதோட சக்ஸஸுக்கெல்லாம் காரணம் அப்படியே அறிந்து கொள்ள முடியாத வெளிப்பாடுகள்லாம் இல்லை, ரொம்ப எளிமையான விசுவாசங்கள் தான். என்ன எளிமையான விசுவாசம்? தாவீது, ஆண்டவரே நான் மரண பாதாளத்துக்கு போனாலும் எங்கே தான் இருக்கிறீங்க, நான் ஏறி மானத்துக்கே போனாலும் எங்கே தான் இருக்கிறீங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விசுவாசம் தான் தாவீதோட வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை கொண்டு வந்து சேர்த்தது. ஆண்டவரே அதை தான் நம்மளை சொல்கிறாரு, கடுகளவு வச்சுக்கோ போதுன்றார். என்ன வச்சுக்கோன்றாரு? இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கடுகளவு விசுவாசம் சொல்லித்தரேன். என்ன விசுவாசம்னா, தேவன் என் கூட தான் இருக்கார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை, அவர் என்னோடு கூட இருக்கும்போது என்னை எதிர்த்து நிற்பவன். உபாகம் 31:8 போடுங்க. உபாகம் 31. உனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர். எக்ஸாம் ஹால்ல போய் ஒரு ரூம் நம்பரை பார்த்து சீட் நம்பரை பார்த்து நீ உட்கார்றதுக்கு முன்னாடி அங்க ஆண்டவர் உட்கார்ந்துருக்காராம். இத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடியே போய் உட்கார்ந்துருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் பக்கத்துல பா சொல்லுங்க, நீ எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க யார் இருக்கா? பக்கத்துல பா சொல்லுங்க, கர்த்தர் அங்க இருக்கிறார். ஏன்னா அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உங்கள் முன்பதாக போகிறவர். கர்த்தர் எங்க போறவர் சொல்லிட்டா, when you are in the will of God, he is ahead of you. நீங்கள் தேவனின் சித்தத்தில் இருக்கும்போது உங்கள் முன்பதாக தேவன் இருக்கிறார், உங்கள் முன்பதாக தேவன் இருக்கிறார். அங்க வசனத்தை கவனிங்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். அப்பா, இந்த வசனத்தெல்லாம் நம்ம அப்படியே ரொம்ப லைட்டா வாசிக்கிறோங்க, ஆனா இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு வாசிக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தேவனுடைய வார்த்தைலாம் நிஜம் நம்புறீங்களா? நம்புறீங்களா? நிஜம் நம்புறீங்களா? இந்த வார்த்தையை வாசிக்கும் போது
இது உங்களுக்கு அப்படியே நிஜமாக மாறட்டும். என் முன்னாடி கர்த்தர் போறார். நீங்க கறி கடைக்கே போனாலும் முன்னாடி போறாரு. முன்னாடி மட்டும் போல கூடவும் இருக்கிறாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்படி சொல்லிட்டு தான் அடுத்தது சொல்றேன். பைபிள்ல எத்தனை இடத்துல ஒரு வேர்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்களேன், ஒரு வார்த்தை. அதனால தான் நான் சொல்லுவேன், ப்ராமிஸ்லயே குவீன் ஆஃப் த ப்ராமிஸ், அதாவது வாக்குத்தத்தங்களின் இளவரசி அப்படின்னு ஒன்று சொல்லணும்னா அது என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் அன்று சொல்றாரு. இஸ்ரவேல் என்னும் பூச்சியே, நம்ம பைபிள்ல பூச்சியேன்னு போட்டுருச்சு, ஆங்கில பைபிள்ல புழுவேன்னு போட்டிருக்கு. என்னன்னு போட்டிருக்கு? ஏ புழு அப்படின்னு பைபிள் நம்மள. இஸ்ரவேல் என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே. இந்த சிறு கூட்ட ஒரு 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 புழுவால என்னத்தங்க கடிக்க முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா அது பல்லுல இருக்கிற ஸ்ட்ராங்கு, மிஞ்சி மிஞ்சி போனா இலைய கடிக்கிற ஸ்ட்ராங்கு தான். ஆனா அந்த பல்ல பார்த்து தேவன் சொல்றாரு, நீ மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவேன்றார். ஏன் தெரியுமா? இது அந்த பூச்சி பல்லு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுனால இல்ல, அந்த வசனத்துக்கு மேல் வசனம் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருந்தேன். சேனைகளின் கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருந்தேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு குட்டி அறிவு இருந்தாலும் நீங்க சாதிப்பீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் படிப்பு இருந்தாலும் நீங்க முன்னேற்றத்துல போவீங்க. நான் சொல்றேன், நீங்க முன்னேறுவதற்கு வளருவதற்கு உங்கள் படிப்போ திறமையோ தாளந்தோ எதுவும் பொருட்டல்ல. நீங்கள் முன்னேறுவதற்கு ஒரே ஒரு தேவை, கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. அது ஒன்று உங்களோடு உங்கள் கூட இருந்தால் மாத்திரம் போதும். நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள், உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள், பெருகி கொண்டே இருப்பீர்கள், ஜெயத்தை எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். அன்றைக்கு என்ன சொல்றாரு பாருங்க, நீ பயப்படவும் வேணாம் கலங்கவும் வேண்டாம் என்றார். நீங்க கேட்கலாம், எபி கடவுள் என் கூட எவ்வளவு நாளைக்கு இருப்பாரு? மத்தேயு 28:20 சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம். ஏங்க ஆண்டவர் பைபிள்ல நீ சாவர வரைக்கும் சொல்லல, உலகமே முடிகிற வரைக்கும்ன்றார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த பூமியில் உள்ள நாள் வரைக்கும் இல்ல, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம். கைகளை வைக்க சொல்லுங்க, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரம் 20 வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அப்பொழுது என்ன பெறுவீர்கள் என்றாரு? சித்தி பெறுவீர்கள் என்றார். கர்த்தரை நம்புனா நிலைப்படுவோமா? தீர்க்கதரிசிகளை நம்பினா சித்தி பெறுவோமா? இந்த நிலைப்படுவோம் சித்தி பெறுவோம்ன்ற வார்த்தையை உங்களுக்கு புரியலாம இருந்துச்சுன்னா நான் அந்த பைபிள்ல இருந்து வாசிக்கிறேன், திருவில்லியம்ல இருந்து நான் வாசிக்கிறேன். கேளுங்க. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நம்புங்கள், உங்களுக்கு தீங்கேதும் நேராது. அவர் தம் இறை வாக்கினவர்களை நம்புங்கள். ஆமென். அவர் தம் இறை வாக்கினவர்களை நம்புங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப சித்தி பெறுவீர்கள்னா என்னது? சித்தி பெறதுன்னா என்னதான்? கர்த்தரை நம்பினா நிலை பெறுவீர்களாம். கர்த்தரை நம்புறீங்கன்னா, அதாவது கர்த்தரை நம்புகிறவன் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பருவத்தை போல் இருப்பான் அப்படின்னு தெரியுமா சொல்றாரு? தேவன் அறிஞ்ச மனுஷன் ட்ரேடிங்ல கிராஃப் எவ்வளவு ஏறி இறங்கினாலும் உங்க வாழ்க்கை ஏறி இறங்குற வாழ்க்கையா இருக்காது. நாட்டின் பொருளாதாரங்கள் ஏறி 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 இறங்கிட்டு இருந்தாலும் நீங்க நிலையாவே இருப்பீங்கன்றார் கர்த்தர். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தேசத்தின் பஞ்சம் உங்கள் பஞ்சமா இருக்காது. அதாவது உங்க வீட்டுக்கு வெளியே காலம் வேற மாதிரி இருக்கும், உங்க வீட்டுக்குள்ள காலமே வேற மாதிரி இருக்கும். உங்க காலமே வேற, உங்க டைம் அண்ட் சீசனே வேற. ஏன் சொல்றேன்னா, நீங்க இருக்கிற ராஜ்யமே வேற ராஜ்யம். இந்த வெளிப்பாடு யாருக்குள்ள வருதோ நீங்க எங்கேயுமே தோற்று போக மாட்டீங்க. எத்தனை ராஜ்யங்கள் மாறினாலும், எத்தனை காலங்கள் மாறினாலும் உங்களை தேவன் அதே ஸ்டாண்டர்ட்ல வச்சிருப்பாரு, உங்களை தேவன் அதே பொசிஷன்ல வச்சிருப்பாரு. ஏன்னா கர்த்தரை நம்புகிறவன் நிலை பெறுகிறவனாக இருக்கிறான். தீர்க்கதரிசிகளை நம்புகிற அப்பொழுது என்ன அடைவீர்கள்? என்ன அடைவீர்கள்? தீர்க்கதரிசியை நம்புறதுனா யாரங்க நம்புறது? தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை நம்புங்கள். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது தீர்க்கதரிசினா யாரங்க நம்புறது? தீர்க்கதரிசிகள் பேசின
அப்போ ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரா தெரியுமா? நானும் என் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் சீயோனிலே வாசம் இருக்கிற தேவனாகிய கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும். அந்த தீர்க்கதரிசி சொன்னது உண்மைனா நீங்க வெற்றி பெறுறது உண்மை. அவர் சொன்ன தீர்க்கதரிசனத்தை நீங்க நம்புறது உண்மைனா நீங்க வெற்றி பெறுறது உண்மை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது உண்மைனா ஏசாயா 8:18 நான் நம்புறேன். கையை வர்த்தி சொல்லுங்க. ஏசாயா 8:18 நான் நம்புறேன். ஏசாயா 8:18 நான் நம்புறேன். நானும் என் பிள்ளைகளும் எனக்குள்ள வாசமா இருக்கிற சேனையின் தேவனாகிய கர்த்தரால இந்த இந்தியா தேசத்துல சொல்லுங்க, இந்த இந்தியா தேசத்துல, இந்த திருச்சி பட்டணத்துல, இந்த தமிழ்நாட்டுல, உங்க தெரு பேரை சொல்லி சொல்லுங்க, உங்க தெரு பேரை சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. கன்னிமார் கோயில் தெருவுல, இந்த பொன்னகர் பகுதியில நான் அடையாளமாக மாறுவேன். நான் அற்புதமா நான் இருப்பேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களோடு கூட அவர் இருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்க. எக்ஸாமை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வேலை காரியத்தை குறித்து, இன்டர்வியூவை குறித்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை நம்புங்க. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா, பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கைண்ட் அட்வைஸை சொல்றேன். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா 2 பாட்டு எடுத்து நல்லா பாடி துதிச்சுட்டு போங்க. செய்வீங்களா எல்லா பிள்ளைகளும்? படிக்கிறதுக்கே நேரம் பத்தாதுனே, எக்ஸாம் பண்ணி காலையில் பாத்ரூமில் கூட புக்கை வச்சு தான் படிச்சுட்டு இருப்பேன்றீங்களா? அப்படி இல்லை. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் துதி சத்தம் கேட்கட்டும். என்ன துதி சத்தம்? என்ன துதி சத்தம்? யார் என்னை கைவிட்டாலும், அந்த பாட்டு இல்லை. கரை சேர்வாயா கலக, இந்த மாதிரி பாட்டு இல்லை. எப்படி பாட்டு தெரியுமா? ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. காலைல எந்திரிச்சு இந்த சத்தம் கேட்கணும். இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை பாடிடணும். ஏன்னா அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிச்சு பார்த்தோன்னா, ஆயுததாரிகள்லாம் போய் நாங்கள் தான் எப்போதும் ஃப்ரெண்டில் நிற்போம் நிற்கிறாங்களாம். ஆமேன். ஸ்கூலில் இருக்கிறவன், காலேஜில் இருக்கிறவன் பேன் எடுத்துட்டு வந்து ரெடியாக நிற்கிறானா. ஆனால் யோசப்பா சொல்கிறாரா, யாரெல்லாம் பேன் ஊற்றிட்டு வந்தோம்னா பின்னாடி போக சொல்லு, பாடுறவனை முடி நிப்பாட்டுன்றாராம். எத்தனை பேர் என்ன சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. ஈட்டி தூக்கிட்டு வந்தவனா பின்னாடி அனுப்பு. ஹல்லேலூயா. நல்ல ட்ரெயின் ஆகிருக்கிறவனா என்ன அனுப்பு. இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டா இப்படிலாம் பதில் சொல்லு ட்ரெயின் ஆகிருக்கிறானே, அவனெல்லாம் என்ன பண்ணு, பின்னாடி அனுப்பிட்டு யாரை முடி கொண்டு வந்து வை. துதிக்கிறவனை கொண்டு வந்து முடி நிப்பாட்டு. நிப்பாட்டினாங்க மேட்ரே வேற மாதிரி மாறுது. எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு, எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஜெயம் உண்டு சொல்லுங்க. இயேசு நாமத்திலே பாடுங்க. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. பயம் இல்லை, பயம் இல்லை. தேவ பிள்ளை பயப்படவே கூடாது எதையும் பார்த்து. உன்னால முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்ட. ஆனா இந்த ஒரு கொஸ்டின் வரும் தெரியுது, இருந்தாலும் அதை படிச்சாலும் என்ன பண்ண மாட்டேது, புரிய மாட்டேதுனால நீ என்ன பண்ணக்கூடாது, பயத்தை மூஞ்சில காட்டவே கூடாது. ஏன்னா உங்க கூட ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகேவா இருக்கு. ஆனா இந்த ஒரு ரிப்போர்ட் மட்டும் ராங்கா இருக்கு. இதை அவன் கண்ணில் மாட்டுச்சுன்னா எனக்கு இன்டர்வியூவில் பாஸ் ஆகாமல் போயிடுவேன், வேலை கிடையாமல் போயிடுவேன். பயப்படவே கூடாது. எதை மறைக்கணுமோ அதை மறைப்பாரு, எதை எடுத்து காட்டணுமோ அதை காட்டுவாரு. என்ன செய்யணுமோ. யுத்தம் உங்களுடையது இல்லைங்க, யுத்தம் அது அவருடையதுங்க. யுத்தம் அவருடையது, வெற்றி உங்களுடையது. யுத்தம் அவருடையது, வெற்றி உங்களுடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சதவீதம் ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாக்கோபு 3:2 சொல்லுது, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனா இருக்கிறானா. ஆமென். யாரு பூரண புருஷனா? சொல் தவறாதவன் தான் பூரண புருஷன். எத்தனை பேர் நம்புறீங்க நம்முடைய தகப்பனாகிய தேவன் பூரணம் உள்ளவர்? அதனால தான் சொல்றாரு வசனம், பொய் சொல்லுகிறதுக்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுகிறதுக்கு அவர் மனுபுத்திரனும் இல்லை. சொல்லியும் செய்யாம இருப்பாராங்க. வெற்றி நிச்சயம்னா வெற்றி நிச்சயம் தான்.
அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்பீர்கள்னு தேவன் சொல்லியிருக்காருன்னா அப்படிதான் இருக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமென். ரோமர் 4:14 வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தகப்பனானா என்ன தெரியுமா? நமக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்டா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் என்னவா இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. அதை தான் வசனம் சொல்லுது. என்ன எக்ஸாம்பிளா இருக்கிறாராம்? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற கர்த்தர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். இந்த தேவன் எப்படிப்பட்டவரா தெரியுமா? மரித்தோரை உயிர்ப்பித்து. யாரை உயிர்ப்பித்து? மேபி ரொம்ப வருஷமா என் ஃபீல்டு அவுட் ஆஃப் ஃபீல்டில் நான் இருந்துட்டேன், இனி எனக்கு அந்த வேலை கிடைக்குமான்னு தெரியல, இனி அந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகணும்னு தெரியல அப்படின்றீங்களா? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வேலையில் அடுத்த ப்ரொமோஷன் வருமா வரதான்னு தெரியல, எனக்கு இருக்கிற குவாலிட்டிக்கு எனக்கு இருக்கிற திறமைக்கு இதே லெவலில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன்றீங்களா? இல்லை, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் வேலை என்ன வேலைன்னா இல்லாததை இருக்கிறதா மாத்துறது தான் ஒரு வேலை. ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஏங்க உங்கள் ஃபெய்த் எக்ஸ்டெண்ட் ஆக 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 உங்கள் வளர்ச்சி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு இன்ஜினியரிங்க்கு நான் படிக்காமல் இருக்கலாம். ஆமென். ஆனால் என் தேவன் இல்லாததை இருக்கிறதா மாத்திர ஆண்டவர். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? யோசேப்பு வந்து பிறந்ததுலேருந்தே அரண்மனையை எப்படி கையாளணும்னு கற்று தேர்ந்தவனா சொல்லுங்க? இல்லை அவர் பிகாம் அக்கௌண்ட்ஸ் முடித்தவரா? அவர் எதுவும் பிகாம் அக்கௌண்ட்ஸு, எம்காம் அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ் எல்லாம் முடிச்சதுனால ராஜாப்பா அப்படியே தகுதி வாய்ந்தவன் நான் இருக்கிற, நீ தான் மேலே உட்காரணுன்ற சிறை பிடிக்க அவன் படிப்பே இல்லை, என்னவே கிடையாது. ஏன்னா பாதியிலே யார் தூக்கிட்டு போயிட்டா? அவன் வாழ்க்கை பாதி போனது ஃபுல்லாக எங்கே தான்? சிறை இருப்பில் தான். ஆனால் சிறை இருப்பில் இருந்த ஒருத்தவன் ஒரு ராத்திரியில் அவனுக்கு கிடைக்காது ராஜா சீட்டு ஒன்று தான். ராஜா சீட்டு ஒன்றை விட்டு அந்த ஊர் முழுக்க யார் கையில் தான் இருந்துச்சு? காரணம் என்ன? அவன் தகுதி அவனை உயர்த்தாத இடத்திற்கு, அவன் தாழ்வு அவனை உயர்த்தாத இடத்திற்கு இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிற ஆண்டவர், இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிற ஆவியானவர் உங்களுக்குள் அவர் இருக்கும் போது நிச்சயம் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் வெற்றிகளை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இல்லாததை இருக்கிறதா மாத்துகிற தேவன் முன்பதாக நமக்கு என்ன வேணான்னு போட்டிருக்கு? அந்த தகப்பன் என்ன ஆனார்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த இல்லாததை இருக்கிறதா மாத்திர தேவன் ஒரு விசுவாசர் ஆபிரகாம்னு, அவர் வாழ்க்கை என்ன ஆச்சான் தெரியுமா? ஏசாயா 51:2 சொல்லுது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, கொஞ்சம் பாருங்க உங்களை. ஹல்லேலூயா. நேற்று ஒரு மொழிபெயர்ப்புல படிச்சு ஷாக் ஆயிட்டேன். ஆபிரகாம் வந்து யாராம் தெரியுமா? வீட்டில் உட்காந்து சிலை செஞ்சு, சிலைனா பொம்மைங்க செஞ்சு விற்கிறவும் இல்லையா, பொம்மை செய்கிறாளாம். என்ன செய்யறாரு? அதுவும் செய்வார். அது அவங்க அப்பா செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த வீடு அலங்காரப்படுத்துறதுக்கு பொம்மை செய்வாங்களே, பொம்மை செஞ்சுட்டு காலையில் ஒரு சுருக்கு பையை தூக்கி மாட்டிட்டு தெருவா பொம்மை விற்கிற ஆளு. உண்மையை தான் சொல்கிறேன். பொம்மை விற்கிற ஆளை பூமியே கொல்ல முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யவானா. அதனால தான் சொல்கிறேன், அவர் இல்லாததை இருக்கிறத அழைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. என்ன வித்தால ஊர் காலையில் எழுந்திரிச்சா அவரு ஒரு மனைவியும் பீம் ஆறு நடிச்சுட்டு எங்க கிளம்பிடுவாங்க. பேன்னு சவுண்டு கேட்டால என்ன வருதுன்னு அர்த்தம்? பொம்மை வருதுன்னு அர்த்தம். பொம்மை வித்திட்டு இருந்த ஆளை பிடிச்சி உலகத்தை கலக்கிற விசுவாசத்தின் தகப்பனா என் தேவனால ஒரு மனுஷனை மாற்ற முடியும்னா இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு நீங்க இருக்கிற அந்த நிலைமை சீக்கிரம் மாறும். சீக்கிரமா மாறும். நீங்க எந்த துறையில் இருக்கிறீங்க, எந்த நிலையில் இருக்கிறீங்கன்றதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீங்க கால் எடுத்து வைக்கும் போது நீங்க நினைக்காத இடத்திற்கு உங்களை கொண்டு போய் அமர வைக்கிறவர் தான் தேவன்.
நீங்க எதிர்பார்க்காத காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்து முடிக்கிறவர் தான் தேவன். வசனத்தை பாருங்க, உங்க தகப்பனாகிய ஆபிரகாமை பாருங்க, உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்க. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன், அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சொல்றாரு, இவனை நோக்கி பாரு, உங்க தகப்பனை நோக்கி பாருங்க, உங்க தாயை நோக்கி பாருங்க. ஒத்தையா இருந்தாங்கப்பா, பொம்மை வித்து அவங்க வயிற்றுக்கு வேண்டிய சாப்பாடை சம்பாதிச்சு சாப்பிட்டு இருந்தாங்கப்பா. பகலப்பா சொல்லுங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஓடி உழைச்சிட்டு இருந்தவங்கப்பா. ஒத்தையா ஒரு வண்டி சைக்கிள்ல ஓடிட்டு இருந்தவங்கப்பா. தேவ தயவு மேல வந்தா வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு குதிரைகளும் ஒட்டகங்களும் மாடுகளும் ஆடுகளும் செல்வ சீமந்தனா இருந்தான்னு ஆதியாகமம் 13:2 சொல்லுது. தேவன் ஒரு மனிதனோடு இருக்கும்போது அந்த மனிதன் தோல்வி உற்றவனா இருக்க முடியாது, தரித்திரத்தில் இருக்க முடியாது. பல நாள நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, தேவ பிள்ளைங்க தரித்திரத்தை ரொம்ப விரும்பிட்டோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவ சித்தம் நம்ம நம்பிட்டோம் பாருங்க. கண்டிப்பா கிடையாது. தேவ பிள்ளைங்க ஜெயமா தான் இருக்கணும். தேவ பிள்ளைங்க ஆசீர்வாதம். இப்ப ஒரு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அந்த ஆபிரகாம் கீழே எத்தனை வேலைக்காரங்க இருந்தாங்களா இல்லையா? அத்தனை பேருக்கும் யார் வாழ்வு கொடுத்தது? அத்தனை வேலைக்காரர்களுக்கு வாழ்வு கொடுத்தது யார்? சத்தமா சொல்லுங்க. நாளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு அப்படிப்பட்ட உயர்வு கொண்டு போவார்னா எத்தனை குடும்பத்தை நீங்க வாழ வைக்க முடியுமா? கையை தட்டாததை பார்த்தா அப்படிலாம் கிடையாது. காசு வந்தா சுருட்டிட்டு நானே வச்சிருப்பேன்றீங்களா? உங்க கையில வர வேண்டிய ஆஸ்தி உலகத்தான் கையில் இருக்கிறதுனால அது தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கு. ஆனா அங்க போற நிதியெல்லாம் இங்க திருப்பி விட்டுச்சுன்னா, சபைக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நம்மளாம், அதாவது இருக்கிறதுலே மட்டமான நம்பிக்கை என்ன தெரியுமா? அதாவது தேவ பிள்ளைங்க கையில காசு வந்துருச்சுன்னா அதுக்கு மேல தேவனை தேட மாட்டாங்கன்றது ஒரு மட்டமான நம்பிக்கை. சரியா? ஹல்லேலூயா. உயர்வான நம்பிக்கை எது தெரியுமா? என் கையில காசு வந்தாலும் நான் தேவனை மட்டும் தான் பார்ப்பேன். நான் இன்ஃபேக்ட் சொல்றேன், நான் ப்ராஸ்பரிட்டி பத்தி பேசுறேன், நான் செழிப்பை பத்தி பேசுறேன். நான் செழிப்பை பத்தி பேசும்போது பணம் பெருசுன்னு நான் பேசல, கர்த்தரை நம்புறவன் செழிப்பான்னு பேசுறேன். யாரை நம்புறவன் செழிப்பான்னு பேசுறேன்? காசை பிடிச்சிக்கோ நான் பேசல, கர்த்தரை பிடிச்சிக்கோ, நீ நிச்சயம் செழித்து தான் தீருவேன்ற. நான் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை நம்புற மனுஷன் செழிக்காம இருக்க முடியாது. கர்த்தரை நம்புற மனுஷன் வெற்றியா இல்லாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. சிந்தையில ஒரு மாற்றம் வந்துட்டோம். காசு வந்தா வழி, யார் சொன்னா காசு வந்தா விலகி போகணும்? கையை உயர்த்தி இன்னைக்கு ஒரு பிரகடனம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கையில காசு வந்தா, பொருளாதாரம் வந்தா, உயர்வு வந்தா, பெருக்கம் வந்தா, அநேகருக்கு நான் வாழ்வை கொடுப்பேன், அநேகருக்கு நான் வேலையை கொடுப்பேன், அநேக ஊழியங்களை நான் தாங்குவேன், ராஜ்யத்தை கட்டி நான் எழுப்புவேன். உண்மையா? நீங்க சொன்னபடியே தேவன் உங்களை வைப்பாராக. நீங்க சொன்னபடியே தேவன் உங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா. அந்த ரோமர் 4:20 வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்ன ஆனா வல்லவனானான். இப்ப வரைக்கும் என்ன பிறக்கல, இன்னும் பிள்ளை பிறக்கல. ஆனா பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். இன்னும் எக்ஸாம் ரிசல்ட்டே வரல, ஆனாலும் தேவனை என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னும் இன்டர்வியூல பாஸ் ஆகலன்னு தெரியல, ஆனா என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க. கைகளை உயர்த்தி உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு. இப்படி இருக்கணும். போய் இன்டர்வியூல உட்காடுறீங்க, அட்டன் பண்றீங்க, டெஸ்ட் எல்லாம் முடிக்கிறீங்க, இன்னும் ரிசல்ட் என்ன பண்ணல. ஆனா அந்த டோரை விட்டு கால் எடுத்து வைக்கும் போது என்ன பாட்டு வாயில வரணும்? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு வெற்றி உங்களால வர போறது கிடையாது. நீங்க செய்யறது சும்மா அப்பசப்ப வேலை தான். வெற்றியை கொடுக்கிறது தேவன், வெற்றியை கொடுக்கிறது தேவன். உண்மையாலுமேங்க உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா என்னப்படும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆபிரகாமை பத்திலாம் நான் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த ஜிம்முக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜிம்முக்கு போனோன்னா எடுத்தோன்னே அந்த ட்ரெயினர் வந்து
அங்கே போய் அங்கே ஃபோட்டோலாம் எப்படி இருக்கும்? நம்ம இப்படி போகும்போது அதை பார்த்துட்டு இதை பார்த்தா அந்த ட்ரெயின் பண்ணுறவர் இருப்பா ஜிம் விட்டுலாம் போகாத, இந்த ஃபோட்டோவை பாருன்னு 10 வருஷம் முன்னாடி ஃபோட்டோவை காட்டுவார். அதை பார்த்தா அவர் இப்படி இருப்பார். அதை பார்த்துட்டு நமக்கு என்ன வரும்? அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா சிகிச்சைக்கு முடி நடுவதற்கு முன் முடி நட்ட அதே மாதிரி கொஞ்சம் ஆபரகாமை முன் பாருங்கள். ஆபரகாம் இப்படிதான், தாவீது இப்படிதான் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்தவன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஈசாக்கு இப்படிதான். ஆனா தேவன் உள்ள பூந்த பிறகு சிகிச்சைக்கு பின், அற்புதத்திற்கு பின், தேவன் வாழ்க்கையில வந்ததற்கு பின் எல்லாம் மாறிச்சுங்க. வேற மாதிரி மாறிச்சுங்க. உங்க வாழ்க்கை வேற மாதிரி மாற போகுது. உங்க வாழ்க்கை வேற மாதிரி மாற போகுது. புறஜாதிகள் சொல்லுவார்கள், தேவனுக்கு முன் தேவனுக்கு பின். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமோட லைஃப்ல ஒன்றை பார்க்க முடியும். 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, தன் மனைவியை பார்த்து, நீ போய் எதுவும் என் மனைவி என்ன பண்ணிடாத, சொல்லிடாத, என்னோட தங்கச்சி நீ போய் சொல்லிடு, ஏன்னா என் மனைவின்னு சொல்லிட்டேன்னா என்ன பண்ணிடுவான், கொன்றுவான். ஆபிரகாம் பொய் பேசுகிறான். நான் இந்த பொய்யை நான் என்னவா பார்க்குறேன்னா சைன் ஆஃப் வீக்னஸாக நான் பார்க்குறேன். என்னவா பார்க்குறேன்? பலவீனத்தினுடைய ஒரு அடையாளமே நான் பார்க்கிறேன். ஏன்னா பலவீனம் உள்ளவன் தான் என்ன சொல்லுவான்? செய்து முடிக்க முடிகிறவன் கண்டிப்பாக என்ன சொல்ல தேவையில்ல. யார் ஒருவரால் முடியாதுன்னு நினைக்கிறானோ அவன் என்ன சொல்லுவான்? அப்போ ஆபிரகாம் பொய் சொன்னதை பொய்யாய் பார்க்காதீர்கள், மாறாக பலவீனமாய் பாருங்கள். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் இருந்தும் கூட தேவன் அவனை கைவிடலை. பாருங்களேன், தேவன் அவன் பலவீனத்தில் அவனோடு கூட துணை நின்று அந்த ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கின்றார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் இன்னைக்கு உங்களை பார்த்து இதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுக்கு பலவீனங்கள் இருந்தாலும் என் தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார். சில ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கலாம், இந்த சில இன்டர்வியூஸில் பாஸ் பண்ண முடியாதபடிக்கு, சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், சில சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். சில ஏரியாவில் இந்த ஏரியா எனக்கு ரொம்ப வீக்குன்னு நினைக்கிறீங்களா, அங்கே தான் அவர் தன் கிருபையை வெளிப்படுத்த விரும்புகிறார். உன் பலவீனத்தில் தான் என் பலன் பரிபூர்ணமாக விளங்குனார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் பலவீனப்பட்ட இடத்துல உங்களை விட்டுட்டு போகிற தகப்பன் அவர் அல்ல. எங்கே பலவீனப்பட்டு இருக்கிறீர்களோ அங்கே உங்களை பலப்படுத்தி உங்கள் தலைகளை உயர்த்துகிற ஒரு தேவன் உங்களோடு கூட, என்னோடு கூட அவர் இருக்கிறார். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் அதை செய்ய போகிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதில் 22 to 25 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய தோல்வி, ஒரு மனிதன் ஏன் தோற்று போகிறான்னா 2 காரியத்தால் தான். ஒன்று, எனக்கு அது தெரியாது. ஹல்லேலூயா. என்னது? ஐ டோன்ட் நோ. இல்லைன்னா 2வது காரணம் என்னன்னா ஐ காண்ட், என்னால் முடியாது. சொல்லுங்க, எனக்கு அது தெரியாது. சத்தமா எல்லாமே தெரியுமா? அப்புறம் கை ஊற்றி சொல்லுங்க, எனக்கு அது தெரியாது, என்னால் முடியாது. இந்த 2 மேட்டரால தான் ஒரு மனுஷன் என்ன ஆகிறான், தோற்று போவதுக்கு காரணமே இது 2 காரியம்தான். அப்படி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு காரியம் இருக்குன்னா தேவன் அதை மாற்ற போகிறார். தாவீது வெற்றியின் மேல் வெற்றியை எடுத்து விட்டார். ஆனால் வசனம் சொல்லுது, 2 சாமுவேல் 5:22 சொல்லுது, பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து, யார் திரும்பவும் வந்து? பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து ரெஃபாயிம் பள்ளத்தாக்கில் என்ன செய்தார்களா? இறங்கினார்கள். ரெஃபாயிம், நல்லா கவனிங்க, ரெஃபாயிம் என்றாலே ஹவுஸ் ஆஃப் த ஜெயன்ட்ஸ்னு அர்த்தம். அரக்கர்களின் வீடு என்று சொல்லி அர்த்தம். யாருடைய வீடு? அரக்கர்களின் வீடு, எதிரியின் வீடு. அப்ப பெலிஸ்தியர்கள் இறங்கினார்கள்னா தாவீதை சுத்தி யார் வீடு போட்டாங்கன்னு அர்த்தம். தாவீதை சுத்தி யார் வீடு போட்டா? எதிரிகள் தாவீதை சுத்தி வீடு போட்டாங்க. ஹல்லேலூயா. சுத்தி எக்ஸாம், சுத்தி பிரச்சனை, சுத்தி கடன்பாரம், சுத்தி போராட்டம். இதை எப்படி தாண்டி வரதுன்னு தெரியல. இதை நான் தாண்டுவேனா, தாண்ட முடியுமான்னு என்னால முடியல. ஹல்லேலூயா. வாழ வழி இல்லை, வழியும் தெரியல. இந்த நிலைமையில இருக்கிறீங்களா? ஆமென். அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். நல்லா கவனிங்க. இப்ப ஜெயத்துக்கு முன்னாடி கர்த்தர் இங்க தாவீதுக்கு என்னத்தை கொடுக்கிறாரு?
ஜெயத்திற்கு முன்பதாக தாவீதுக்கு தேவன் என்ன தராரு? கோட்பாடுகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எப்பா எப்போது நீ ஜெயம் பெறுறதுக்கு நேராக போவ. ஆனால் இப்போ நான் சொல்கிற வார்த்தையை கவனி, நீ நேராக போகிற எல்லாரும் போகிற ரூட்டை நீ எடுக்காத, உனக்கு நான் வேறு ரூட்டை காட்டுறேன்றார் ஆண்டவர். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஜெயம் பெறுவதற்கு உலகம் ஒரு வழி வைத்திருக்கிறது. ஆனால் தேவன் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்வதற்கு என்னன்னா, உலகம் போகிற அந்த ரூட்டை நீ போகாத, உனக்கு நான் வேறு ரூட்டை வச்சிருக்கிறேன். அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் செயல்படும் போது அந்த வசனத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, வாசிங்க, கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேபா தொடங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். கேபா என்றால் கடந்த கால தோல்வி என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கேபா என்றால் என்ன அர்த்தம்? கடந்த கால தோல்வி என்று சொல்லி அர்த்தம். கேசேர் என்றால் அறியாத பாதைகள் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். கேபா என்றால் என்ன? ஒரு மனுஷன் விழுந்து போறதே இந்த ரெண்டு மேட்டரால தாங்க. ஒன்று, ஒரு மனுஷன் விழுந்து போறது காரணம் கடந்த கால தோல்விகள். நான் எத்தனையோ முறை நான் அதை ட்ரை பண்ணி எனக்கு அதை லாஸ்ட் தான் எபி, அதனால என்னால் திருப்பி அதை செய்யக்கூடிய நம்பிக்கை எனக்குள்ள இல்லை. என் கடந்த கால தோல்விகள்னால தான் நான் இன்றைக்கு ஒரு காரியத்தில் முன்னேறி போகாமல் இருந்துகிட்டே இருக்கேன்றீங்களா? ஹல்லேலூயா. ரெண்டாவது, கேசேர் என்றால் அறியாத பாதை. என்னது? இன்னொரு சில பேர் நீங்க சொல்லலாம், எனக்குள்ள முன்னேறணும்னு ஆசை இருக்கு, வளரணும்னு ஆசை இருக்கு, பெருகணும்னு ஆசை இருக்கு, ஆனா எந்த பாதையில போறதுன்னு எனக்கு தெரியல. அன்றைக்கு தாவீது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் சொன்ன வழியிலே அவன் போன போது அவன் கடந்த கால தோல்வியையும் அவனுக்கு அறியாதிருந்த பாதையையும் தாவீது முறியடித்தது போல நான் இந்த காலையில இயேசுவின் நாமத்தில் இங்கே அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் கடந்த கால தோல்விகளை என் தேவன் ஜெயமாய் மாற்ற போகிறார். உங்கள் கடந்த கால தோல்விகளை என் தேவன் ஜெயமாய் மாற்ற போகிறார். ஒருவேளை கடந்த காலத்தில் நான் இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணேன், ஆனால் அந்த பிஸ்னஸ்ல எனக்கு ஃபெயிலியரா வந்ததுனால நான் இனியும் தோத்தே போயிடுவேன் நான் நம்பிட்டு இருக்கேன்றீங்களா? இல்லை, நீதிமான் பனையை போல செழித்து லீபோனில் உள்ள கேதுரு மரத்தை போல அவன் வளருவான். வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி உன் லைஃப்ல ஃபெயிலியர் இருந்திருக்கலாம், ஆனா என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்டீங்களோ, நான் இப்ப தேவனுடைய மனுஷனா சொல்றேன், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவராலே நீங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்வீர்கள். எழுந்து நின்று நம்ம, அவராலே நீங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்வீர்கள். அப்படியே கையை தட்டி வாயில திறந்து அதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால என் தேவனால நீங்க ஒரு சேனைக்குள்ள பாய்வீங்க. அவரால நீங்க மதில்களை நீங்க தாண்டுவீங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால சகலவற்றையும் செய்து முடிக்க உங்களுக்கு பலன் உண்டு. உஷ்ணமான காலத்திலும் தப்பாமல் கனிகளை கொடுப்பீர்கள். உங்கள் இலைகள் பச்சையாய் இருக்கும். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவோ வற்றாத நீர் ஊற்றி போலவும் நீங்கள் இருப்பீர்கள். வசனம் சொல்லுது, பெலிஸ்தியரை கேபா தொடங்கி கேசேர் மற்றும் முறியடித்தான்னு வசனம் சொல்லுது. இந்த காலை வேளையில இங்க நிற்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்க கடந்த கால தோல்விகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். இந்த காலை வேளையில கர்த்தருங்க இருக்கிற சிலருக்கு ப்ரொஃபட்டிக்கா தேவன் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா தேவனுங்க இருக்கிற சிலரை பார்த்து சொல்றாரு, நீ எந்த வேலையை துவங்கி அது உன்னை கடந்த காலத்தில் தோல்வியாகி முடிந்ததோ, இனி அது ஒரு ஜெயத்தை பார்க்க போகிறாய். இனி அது ஒரு ஜெயத்தை பார்க்க போகிறாய். கடந்த கால தோல்விகள் இருக்கிற படிக்கிற மாணவர்களை பார்த்து நான் சொல்றேன், ஒருவேளை அண்ணே நான் மிட் டர்ம் டெஸ்ட்ல அதில் ஃபெயிலாக தான் ஆயிருக்கிறேன், குவார்டர்லி டெஸ்ட்ல நான் அதில் ஃபெயிலாக தான் ஆயிருக்கிறேன், எனக்கு அந்த கடந்த காலம் எல்லாம் அந்த பேப்பர்ல எனக்கு தோல்வியாக தான் இருக்குன்றியா? தேவ மனுஷனா நான் அவனை பார்த்து சொல்றேன், இந்த ஃபைனல் எக்ஸாம்ல நீ தோக்க மாட்ட. இந்த ஃபைனல் எக்ஸாம்ல நீ தோத்து போக மாட்ட. உன் கடந்த கால தோல்வி என் தேவன் ஜெயமா மாற்றுவாரு. உன் கடந்த கால தோல்வி என் தேவன் ஜெயமா மாற்றுவாரு. நீங்க சொல்லலாம், எவி எனக்கு பாதை தெரியல, எந்த ரூட்ல போறதுன்னு எனக்கு தெரியல, அறியாத பாதை என் முன்பதாக இருக்கிறது, கேசரை போன்ற என் வாழ்வு இருக்கிறதுன்னு சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்க கேபா கேசர் ஒரு முடிவுக்கு வருகிறது. உங்க கேபா கேசர் ஒரு முடிவுக்கு வருகிறது. உங்க கேபா கேசர் ஒரு முடிவுக்கு வருகிறது.
அறியாத பாதைகள் உங்கள் முன்பதாக இருந்திருந்தால் இன்றைக்கு தேவனுடைய மனுஷனாய் நான் சொல்லுகிறேன், என் கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி, என் கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலவும் இருப்பீர்கள்.